வணக்கம், உங்கள் அனைவரையும் ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். கடற்புறத்தை இந்திய மீனவர்கள் அழிக்கிறார்கள், மீன்வளம் அழிக்கப்படுகிறது, பிடிபடும் படகுகளை திரும்ப தர முடியாது என்று கூறியிருப்பவர் ஸ்ரீலங்காவின் அதிபர் மஹிந்த ராஜபக்ச. எந்த நாட்டை நமது நட்பு நாடு, அண்டை நாடு என்று சொல்கின்றோமோ அந்த நாட்டின் அதிபர் மஹிந்த ராஜபக்ச ஒரு பேட்டியில் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். என்ன செய்ய போகிறது இந்தியா? அவர் குற்றம் சாட்டுவது, அவர் குற்றச்சாட்டில் துளியேனும் உண்மை இருக்கிறதா? மௌனம் கலைக்குமா இந்திய அரசு என்ற கேள்விகள் எழுந்திருக்க, இதைத்தான் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் விரிவாக நாம் விவாதிக்க இருக்கின்றோம். இது சார்ந்த பின்னணி தகவல்களை எமது சிறப்பு செய்தியாளர் சலீம் தர முதலில் கேட்போம். மீனவர் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் லேட்டஸ்ட் செய்தி என்ன அப்படின்னா, இன்று கூட இலங்கை கடற்படை 53 இந்திய மீனவர்களை பிடித்து வைத்துக் கொண்டார்கள். அவர்களுடைய போட்டையும் பிடித்து வைத்துக் கொண்டார்கள். லேட்டஸ்டா இப்ப எத்தனை பேர் இலங்கை சிறையில் இருக்காங்க அப்படின்னா, 78 இந்திய மீனவர்கள் இலங்கை சிறையில் இருக்காங்க. 72 போட்டுகளையும் பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க. தமிழக முதலமைச்சர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியிருக்காங்க, இவங்களெல்லாம் விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ராஜபக்சே என்ன சொல்லியிருக்காரு, இலங்கை அதிபர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மீனவர்களை நாங்கள் விட்டு விடுவோம், ஆனா மீனவர்களுடைய போட்டை விட மாட்டோம். ஏன்னா மீனவர்கள்லாம் தொழிலாளர்கள், அது மட்டும் இல்ல மீனவ போட்டை எங்களால விட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஸ்டேட்மெண்ட் ஏற்கனவே எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி சிந்திக்கும் பொழுது, திரு சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் தந்தி டிவி கழித்த பிரத்யேக பேட்டியில என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நான் தான் இலங்கை அரசுக்கு ஐடியா கொடுத்தேன். அதாவது மீனவர்கள் உங்க எல்லையில வந்து மீன் பிடிச்சாங்கன்னா மீனவர்களை விட்டுடுங்க, அரெஸ்ட் பண்ணிட்டு, ஆனா மீனவர்களுடைய மோட்டார் போட்டுகளை விடாதீர்கள், ஏன்னா மீனவர்கள் எல்லாம் தொழிலாளர்கள், மோட்டார் போட் எல்லாம் பணக்காரங்களோடது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் சொல்லி இருந்தது நினைவுக்கு வருகிறது. 2 ஸ்டேட்மெண்ட்டும் ஒத்து போகிறது. ஏற்கனவே மீனவர்கள் எல்லாம் கொந்தளிப்பில் ஈடுபட்டார்கள். என்ன சுப்பிரமணிய சுவாமி அப்படி சொல்லிட்டாரு, ஒரு போட்டுடைய விலை ஒரு காருடைய விலை மாதிரிதான், 5 லட்சம் ரூபாயில இருந்து 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கு. இதுக்கு பணக்காரங்க எல்லாம் வந்து முதலீடு பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நாங்களே என்ன பண்றோம், வட்டிக்கு வாங்கி அங்க இங்க பணத்தை பெரட்டி தான் போட்டை நாங்க வாங்கி வச்சிருக்கோம். போட்டை பிடித்து வைத்துக் கொண்டால் வாழ்வாதாரத்தை பிடித்து வைத்துக் கொண்ட மாதிரி ஏன் திரு சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் இப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லி கொந்தளிப்புல ஈடுபட்டாங்க. பட் இப்போ மீனவர்கள் ராஜபக்சவே இந்த வார்த்தை சொல்லியிருக்கிறதுனால மீனவர்கள் கடுமையா வருத்தம் அடைஞ்சிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, சுப்பிரமணிய சுவாமி அவர்களுடைய கருத்து இந்திய அரசின் கருத்தா, ராஜபக்சே அப்படின்னா அந்த கருத்தை ஏன் ஏற்றுக்கொண்டார் அப்படின்னா, இந்திய அரசு கருத்தாக இருப்பதனால்தான் ஒருவேளை ராஜபக்சே ஏற்றுக்கொண்டாரா? ஆளும் கட்சியான பாஜக மீனவர்கள் விவகாரத்தில் செய்வது சரிதானா? ஏன்னா போட்டை பிடித்துக் கொண்டால் வாழ்வாதாரத்தை பிடித்துக் கொண்டதற்கு சமம் என்கின்ற வருத்தம் மீனவர்கள் அடைந்திருக்கிறார்கள் என்பதால் இந்த விவாதம் எழுந்துள்ளது. விரிவாக விவாதிப்போம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய பங்கேற்கிறார்கள் பாரதிய ஜனதாவை சேர்ந்த திரு நாராயணன் அவர்கள் நிகழ்ச்சியில் இணைகிறார். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அதே போல தமிழர் வாழ்வுரிமை கட்சியுடைய நிறுவனர் தலைவர் திரு வேல்முருகன் அவர்கள் நம்முடைய நிகழ்ச்சியில் இணைகிறார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். அதே போல தமிழக மீனவர் பேரவையுடைய நிறுவன தலைவர் திரு அன்பழகனார் அவர்களும் நிகழ்ச்சியில் இணைகிறார். அவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். என்னுடைய முதல் கேள்வி திரு நாராயணன் அவர்களுக்கு. கடற்புறத்தை இந்திய மீனவர்கள் அழிக்கிறார்கள், இதை சகித்துக் கொள்ள முடியாது என்று திரு ராஜபக்சா சொல்லியிருக்கிறார். இதை ஏன் இந்திய அரசாங்கம், மோடி அரசாங்கம் சகித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் கேள்வி. மிக கடுமையான கண்டனம் வந்திருக்க வேண்டுமே, ஏன் வரவில்லை? அதாவது நீங்கள் சொன்ன ஒரு வரி மட்டுமே அவர் சொல்லவில்லை, அதையே சொல்லியிருக்கார். இன்னைக்கு பேட்டியில பாத்தீங்கன்னா, இந்து நாளிதழுக்கு அவருக்கு கொடுத்திருக்கிற பேட்டியில இன்னொரு விஷயமும் நீங்க வந்து சொல்லிருக்கலாம். 13வது சட்ட திருத்தம் குறித்து விவாதம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல. அதாவது இந்த முறை நேரடியாவே இத்தனை நாட்களாக இல்லாத அளவிற்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு பாரதிய ஜனதா கட்சி கொடுத்த அந்த நெருக்கடியின் காரணமாக கூட இது போன்ற ஒரு முடிவுக்கு அவர் வந்திருக்கிறார் என்பது உண்மை. அந்த அரசாங்கம் அப்படின்னு சொன்னாரா பிஜேபி அரசாங்கம்? நீங்க வந்து எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி இருக்குன்னு இப்ப சலீம் சொன்னாரு. அப்ப நீங்க அந்த மாதிரி சொல்லும் பொழுது நாங்களும் இப்படி எடுத்துக்கலாம் இல்லையா? எடுத்துக்கலாம். நீங்க சொன்னா சுப்பிரமணியன் சுவாமி ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஒரு தொலைக்காட்சிக்கு பேட்டி அளிக்கும் போது, இந்தியா வில் நாட் இன்சிஸ்ட் ஆன் 13th அமெண்ட்மெண்ட், 13வது சட்ட திருத்தத்தை இந்தியா இன்சிஸ்ட் பண்ணாதுன்னு சொன்னாரு. அது எடுத்துக்க கூடாது. நம்ம இப்ப 13th சுப்பிரமணிய சுவாமி சொல்லிதான் வந்து இந்த போட்டெல்லாம் விடமாட்டேன்னு ராஜபக்சே சொன்னதா இப்போ சலீம் சொன்னாரு. அப்போ சுப்பிரமணிய சுவாமி வந்து 13th அமெண்ட்மெண்ட் இன்சிஸ்ட் பண்ண மாட்டோம்னு சொன்னாரு. அப்புறம் இன்னைக்கே ராஜபக்சே 13th அமெண்ட்மெண்ட் நாங்க டிஸ்கஸ் சொல்லிருக்காரு. அதாவது நீங்க அந்த ஃபுல் பேட்டி நான் வச்சிருக்கிறேன். நான் என்ன சொல்றேன், நீங்களும் வச்சிருப்பீங்க எனக்கு தெரியும். நான் என்ன சொல்றேன்,
இது போன்ற விஷயங்கள்ல இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான விஷயமா தான் எல்லாமே இருக்கு. உதாரணத்திற்கு நான் 2-3 விஷயம் சொல்றேன். இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். ஏன்னா அப்படி சொல்லுவதுதான் அது ஒரு சிறப்பான விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். கடந்த 31/7/2014 அன்று நம்முடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த உறுப்பினர் நம்ம ரவி பெர்னார்ட் அவர்கள் நாடாளுமன்றத்திலே ஒரு கேள்வி எழுப்பியுள்ளார். எத்தனை படகுகள் மீனவர்கள் நம்முடைய நாட்டை சார்ந்த படகுகளும் மீனவர்களும் அந்நிய நாடுகளிலே இருக்கிறார்கள், கைதாகி படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டு இருக்கிறது என்ற கேள்விக்கு பாராளுமன்றத்தில் பதில் சொல்லியிருக்காங்க. As on July 1, 2014 249 மீனவர்களும் 740 பிஷிங் படகுகளும் மீனவ படகுகளும் பாகிஸ்தான் நாட்டிலே உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே as on 22 July 43 மீனவர்களும் 56 இந்திய மீனவர் படகுகளும் இலங்கையில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் எதுக்காக சொல்ல வந்தேன், நான் வந்து ரெண்டுத்தையும் கம்பேர் எல்லாம் பண்ணல. ஆனா இது வந்து த்ரூ அவுட் பாத்தீங்கன்னாக்க நம்முடைய எல்லை நாட்டிலே இருக்கக்கூடிய சில ப்ராப்ளத்தினால இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நான் வந்து என்னுடைய கேள்வி உங்களுடைய கேள்வி இந்திய மீனவர்கள் கடல் வளத்தை அழிக்கிறார்கள் அப்படின்னு அண்டை நாட்டுடைய அதிபர் சொல்லியிருக்காரு. அதை சகித்துக் கொள்ள முடியாதுன்னு சொல்றாருன்னா அதை ஏன் இந்தியா சகித்துக் கொண்டிருக்கிறது? அதே போல இன்னைக்கு இலங்கை படகுகளை அனுமதிக்க மாட்டோம்னு மால்தீவ்ஸுடைய ஃபாரின் அஃபேர்ஸ் என்னுடைய கேள்வி இந்திய வெளிவாரத்துறையை பற்றியது. மால்தீவ்ஸ் விஷயத்திற்கு நான் வருகிறேன். எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால் அவர் இது போன்று சொல்லியிருக்கிறார். அதற்காக அவர் சொல்வதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. கண்டிப்பாங்க. இன்னைக்குதான் அது வந்திருக்குது. இது குறித்து இந்திய அரசாங்கமும் சரி தமிழக அரசாங்கமும் சரி உறுதியாக இதற்கான பதிலை கொடுப்பார்கள். அதுல ஒண்ணு எந்த விதமான சந்தேகம். இந்திய அரசாங்கம் இந்திய வெளிவிவகாரத்துறை ஸ்ரீலங்கா அதிபர் ராஜபக்சாவை கண்டிக்கும் என்று நீங்கள் உத்தரவாதமா சொல்றதை நான் புரிஞ்சுக்கிறேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உறுதியான நிலைப்பாட்டை இந்திய அரசாங்கமும் தமிழக அரசாங்கமும் எடுத்திருக்கிறது. அதற்கு உண்டான விளக்கங்களும் நான் வைத்திருக்கிறேன். அடுத்த ரவுண்ட்ல உங்கள்கிட்ட விரிவா கேட்கிறேன். என்னுடைய முதல் கேள்வியை உங்கள்கிட்ட நான் கேட்க வருகின்றேன் திரு அன்பழகனார். இப்படி ஒரு நிலைப்பாட்டை இந்திய மீனவர்கள் எங்களுடைய கடல் வளத்தை அழிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஸ்ரீலங்காவுடைய அதிபர். இதை சகிச்சுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கிறார். இந்திய அரசாங்கம் இதை சீரியஸாக எடுத்துக்கொண்டு கண்டிக்க வேண்டிய ஒரு கருத்தா பாக்குறீங்களா? என்ன மாதிரியான உறுதியான நிலைப்பாடு? நீங்க வந்து இவங்க நட்பு நாடுன்னு சொல்லி அவங்க எதை சொன்னாலும் இவங்க அமைதியா இருக்கிறதே முதல் தப்பு. இப்போ ஒரு கருத்து சொன்னாரு, பாகிஸ்தான் சிறையில வந்து 740 படகுகள் இருந்தது, சிலோன் ஜெயில வந்து சிலோன்ல வந்து 53 இந்திய படகுகள் இருந்தது. சார், பாகிஸ்தான் எதிரி நாடு. அங்க வந்து ஆட்கள் மட்டும்தான் பரிவர்த்தனை நடக்குது. நம்ம ஆட்களை கொடுக்கிறோம், அவங்க ஆட்களை கொடுக்கிறோம். சிலோன் வந்து நட்பு நாடு. காங்கிரஸ் அரசாங்கம் இருந்த வரைக்கும் ஆட்களும் படகுகளும் 15 நாளோ 1 மாசமோ மொத்தமா திரும்பி வந்தாங்க. எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படவில்லை. ஆனால் பிஜேபி அரசாங்கம் வந்த பிறகு ராஜபக்சே பிரதமர் பதவியேற்பு விழாவுக்கு வரும் பொழுது இலங்கை சிறையில் ஒரு மீனவர்களும் படகுகளும் இருக்கக்கூடாது ரிலீஸ் பண்றாரு. பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்டு போன பிறகு பிடிபட்ட ஒரு படகு கூட திரும்பி வரவில்லை. ஆட்கள் மட்டும்தான் திரும்பி வந்திருக்கிறார்கள். நாங்க என்ன கேட்கிறோம்னா, அவர் இன்றைக்கு என்ன சொல்லுகிறாரு, கடல் வளத்தை அழிக்கிறாங்க என்று. அதுக்கு இந்திய அரசாங்கத்திலிருந்து ஒரு எதிர்ப்பு கூட கிடையாது. மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் 4 முறை குஜராத்தினுடைய முதல்வர். குஜராத்தில் இருந்து சென்ற மீனவர்கள் எல்லாம் பாகிஸ்தான் சிறையில் இருக்கும் பொழுது ஆட்களை மட்டும் பரிவர்த்தனை செய்தார், படகுகளை வாங்கி தரவில்லை. அதையே கண்டிக்க கூட கொஞ்சம் நேரம் கொடுக்கணும். உறுதியான நிலைப்பாடு எடுக்கப்படும், கண்டிக்கப்படும் அப்படின்னு திரு நாராயணன் அவர்கள் இதே நிகழ்ச்சியில உத்தரவாதம் கொடுக்கிறார். ஏன் ஏற்றுக்கொள்ள? இது நான் சொல்றது கொஞ்சம் முழுமையா கேளுங்க. அவர் குஜராத் முதல்வரா இருந்த குஜராத் மீனவர்கள் தான் பாகிஸ்தான் ஜெயில இருக்காங்க. குஜராத் மீனவர்களுடைய படகுகள் தான் இருக்குது, அது மீட்டு கொடுக்கல. அதனால அதே நடைமுறையை சிலோன்ல கடைபிடிச்சார்னா எங்களுடைய வாழ்வாதாரம் சுத்தமா போயிடும். இதனால நாங்க ஒண்ணும் வாழவே முடியாது.
அந்த நடைமுறையை நரேந்திர மோடி அவர்கள், மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் கடைபிடிக்கிறார் என்று எங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டு விட்டது. அதனால்தான் இந்த மறுப்பறிக்கை வரவில்லை. சந்தேகப்படக்கூடிய முகாந்திரங்கள் இருக்கிறதா? தமிழக முதலமைச்சர் கூட இன்னைக்கு பிரதமருக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்துல இந்திய அரசாங்கம் இந்த விவகாரம் சார்ந்து எடுத்து வரக்கூடிய நடவடிக்கைகளை ரெகக்னைஸ் செய்யும் வண்ணம் நிறைய வாசகங்களை குறிப்பிட்டிருக்காங்க. ஏன் இந்திய அரசாங்கத்தை இந்த தருணத்தில் நம்பக்கூடாது? திரு நாராயணன் சொல்கிறார், கண்டிக்கப்படும், உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும், we will take this up seriously என்று. தமிழக பாஜகவுடைய கருத்தாக மட்டும் எடுத்துக்கொண்டு தேசிய பாஜகவும் மத்திய அரசாங்கமும் இதை பிரதிபலிக்காது என்று ஏன் அவநம்பிக்கை கொள்ளணும்? எங்களுக்கு அவர் சொல்றதுல நாங்க நம்பலாம். ஆனா இன்றைக்கு தமிழ்நாட்டு மீனவர்கள் திரும்பவும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு 65 மீனவர்கள், ஏற்கனவே படகுகள் விடுவிக்கப்படவில்லை. 3 மீனவர்களை கடத்தி சென்று சிங்கள ராணுவம் கொலை செய்து விட்டதா, இல்ல சிறையில் அடைத்து கடலிலே கட்டி போட்டு கொண்டுட்டாங்களான்னு தெரியல. இன்ன வரைக்கும் தேடிக்கிட்டு இருக்காங்க, உண்ணாவிரதம் இருக்காங்க பல நாட்களா. ஆனா இன்றைக்கு இந்த செய்தி வந்த உடனேயே மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக பாரத பிரதமருக்கு கடிதம் எழுதி படகுகளையும் மீனவர்களையும் விடுதலை செய்ய நடவடிக்கை எடுங்கன்றாங்க. நான் கேட்கிறேன், ராஜபக்சே ஒரு நாட்டுடைய அதிபர் இவ்வளவு ஆணவமாக, அகங்காரமாக, திமுறாக இப்படி ஒரு அறிக்கை தந்திருக்கிறார். காஷ்மீரி குறித்து பேசியிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்திய நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் மௌனம் சாதிப்பது ஏன்? இந்திய நாட்டின் பிரதமர் அமைச்சகம் மௌனம் சாதிப்பது ஏன்? அப்ப மௌனம் சாதிக்கின்ற இந்திய நாட்டு அரசு எங்கள் தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு நல்லது செய்யும், எங்கள் வாழ்வுரிமையை பாதுகாக்கும், எங்களுடைய படகுகளை மீட்டு தரும் என்று எத்தனை ஆண்டு காலம் நாங்கள் நம்புவது? இது இன்றைக்கு நேற்று நடப்பதில்லை. இதுல ஒரே ஒரு முக்கிய மாதிரியான கடுமை எதிர்பார்க்கிறீங்க. முதலமைச்சர் தெளிவா சொல்றாங்க, இந்திய அரசு நாங்க எதிர்பார்க்குது 1974, 76 ஒப்பந்தங்களை ரத்து செய்து கச்சத்தீவை மீட்டு பாரம்பரிய மீன்பிடி பகுதிகளில் தமிழக மீனவர்களுக்கு மீன்பிடி உரிமையை பெற்றுத்தர வேண்டும். இதுதாங்க இந்த செய்தி கொடுத்தா பிரச்சனை தீர்ந்துச்சு. இன்னொரு செய்தி, இங்க இருக்கிற நிறைய பேருக்கு விஷயமே புரியல. 1974 ஒப்பந்தம், நான் ஒண்ணு கேட்கிறேன் நம்ம ஐயா நாராயண சார் பிஜேபி கிட்ட, நம்ம இந்திய நாட்டுடைய உச்சபட்சம் அதிகபட்ச நீதி பரிபாலனை பண்ற இடம் எதுங்க? உச்ச நீதிமன்றம் தானே. ஆனா கீழ் நீதிமன்றம் சொல்லக்கூடிய மேஜிஸ்ட்ரேட் கோர்ட். நான் கேட்கிறேன் நாராயண ஐயாவை, மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் என்று சொல்லக்கூடியவர்கள் கொடுக்கிற தீர்ப்பு செல்லுமா? உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் கொடுக்கிற தீர்ப்பு செல்லுமா? அந்த கேள்விக்கு ஐயா பதில் சொல்லுங்க. உச்ச நீதிமன்றம் தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். உச்ச நீதிமன்றம் கொடுக்கிற தீர்ப்பு தான் இறுதியானது. அதான் ஐயா உங்க வாயால சொல்லுங்க, அதான உண்மை. ஆனா 1974 ஒப்பந்தம் என்பது ஸ்ரீபா பண்டார நாயக்காவுக்கும் அண்ணன் இந்திரா காந்தி அவர்களுக்கும் இந்திய நாட்டின் பிரதமர் அவர்களுக்கும் இருவரும் கையொப்பமிட்ட ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தில் மிக தெளிவாக பகுதி 5(6) நம்முடைய மீனவர்களும் இலங்கை மீனவர்களும் பாரம்பரிய மீன்பிடி பகுதியில் மீன்பிடித்துக் கொள்ளலாம், கச்சத்தீவில் மீன்பிடித்துக் கொள்ளலாம், வலையை உயர்த்திக் கொள்ளலாம், சாமி கும்பிட்டுக்கலாம், மீட்போம் பாஜக ஒரு உத்தரவாதம் கொடுத்ததை பற்றி சொல்லிடுறேன். என்ன முரண்படுறாங்க விஷயமே புரியல. அந்த 74 ஒப்பந்தத்தை மதித்து இந்திய அரசு நடக்க வேண்டும், இலங்கை அரசு நடக்கணும். ஆனா மேஜிஸ்ட்ரேட் போட்ட உத்தரவு இருக்கு பாருங்க, 1974 அதே இந்திரா காந்தியுடைய செயலாக இருக்கிற கேவால் சிங் என்பவனும் அன்றைக்கு பண்டாரநாயக்கனுடைய செக்ரட்டரியா இருந்த ஜெய்சிங் என்பவனும் 76 ஒப்பந்தம் போடுறான். அவங்க மீன் பிடிக்கலாம் விட மாட்டேன், கட்சி உங்களுக்கு சொந்தம் இல்லைன்னு. அப்ப நான் சொல்றேன், நீங்க அலுவலகத்தில் பணி செய்கின்ற நீங்க என்ன சொன்னீங்களோ அதே நிலைப்பாட்டை தான் தேர்தலுக்கு முன்பாக பாஜக என்ன செய்கிறது அவற்றை கேட்கலாம். இந்த நிலையில திரு அந்தோணி முத்து அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். இலங்கை மீனவர்கள் இந்த விவகாரத்தை எப்படி பார்க்கிறார்கள்? இலங்கை தமிழ் மீனவர்கள் எப்படி பார்க்கிறார்கள்? திரு அந்தோணி முத்து அவர்கள் இலங்கை தமிழ் மீனவர்களின் பிரதிநிதியாக நம்முடைய இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். உங்களுடைய அதிபர், உங்கள் நாட்டு அதிபர் என்ன சொல்கிறார்? இந்திய மீனவர்கள் எல்லை தாண்டுகிறார்கள், பாட்டம் டிராலர்ஸ் பயன்படுத்துறாங்க, எங்களுடைய நாட்டுடைய மீன் வளத்தை அழிக்கிறாங்க, ஆகிய காரணத்தால நாங்க போட்டை பிடிச்சு வச்சிட்டு இருக்கோம், திரும்பி தர மாட்டோம் அப்படின்னு சொல்கிறார். இந்த கருத்தை இலங்கை மீனவர்கள், இலங்கை தமிழ் மீனவர்கள் ஏற்கிறீர்களா, தவறு என கருதுகிறீர்களா? திரு அந்தோணி முத்து. அவர்கள் மீன்பிடி அமைச்சராக பதவியேற்ற காலத்தில் மீனவர்கள் மீன் பின்னே செய்வார்களே ஒழிய அவர்கள் எங்கு போகின்றார்கள், என்ன செய்கின்றார்கள் என்பதை அவர்களுக்கு தெரியாது என்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் கூறியதை அவரது சகோதரர் நிதின் ராஜபக்ச அவர்கள் புதுதில்லியில் வைத்து தமிழக மீனவர்கள் நடத்திய ஒரு கலந்துரையாடலில்
கடந்த வருடம் ஜூன் மாதம் 6ஆம் தேதி நடந்த பேச்சுவார்த்தையில் கூறியதை நான் இந்த நேரத்தில் நினைவுபடுத்த வேண்டும். இந்த பேச்சுவார்த்தையை பரிணாமத்திற்கு நான் திரு ராஜபக்ச அவர்களுடன் தமிழக மீனவ தலைவர் தேவதாஸ் மற்றும் ராமேஸ்வரத்தை சேர்ந்த மீனவ பிரதிநிதிகள் கலந்து கொண்டார்கள். மன்னிக்கணும் திரு அந்தோனிமுத்து, மீண்டும் உங்கள்கிட்ட தொடர்பு அவ்வளவு துல்லியமாக இல்ல, மீண்டும் உங்கள்கிட்ட அழைப்புல வரும். இலங்கை தரப்புடைய பார்வை என்ன என்று இருக்கிறது? இலங்கையை சேர்ந்த அரசியல் பிரமுகர்கள், இலங்கையை சேர்ந்த தமிழ் மீனவர்கள் அந்த நாட்டுடைய அதிபர் மஹிந்த ராஜபக்ச சொல்லியிருக்கக்கூடிய கருத்தை ஏற்கிறார்களா அல்ல தமிழக மீனவர்கள் பக்கம் இருக்கிறார்களா? கடற்புறத்தை இந்திய மீனவர்கள் அழிக்கிறார்கள், மீன்வளம் அழிக்கப்படுகிறது, இதை நாங்கள் சகித்துக் கொள்ள முடியாது, பிடிபடும் படகுகளை திரும்ப தர முடியாது என்று திட்டவட்டமாக கூறியிருக்கிறார் இலங்கை அதிபர் மஹிந்த ராஜபக்ச. இந்த கருத்தை இந்தியா எப்படி பார்க்க வேண்டும்? கண்டிக்க வேண்டுமா, மௌனம் கலைக்குமா? இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய நிலைப்பாட்டு என்ன என்று அறிவித்து மௌனம் கலைக்குமா இந்திய அரசு என்ற கேள்வி பிரதானமாக எழுந்திருக்கிறது. திரு நாராயணன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். சென்ற வாரங்கள் எல்லாம் விவாத நிகழ்ச்சிகளிலும் சரி, இணையதளத்திலும் சரி, தமிழகத்தை சேர்ந்த அத்தனை பாஜக தலைவர்களும் ஒரு மீனவர் கூட இந்த தருணத்துல இலங்கையில சிறையில இல்ல தெரியுமா, இது இந்த அரசாங்கத்துடைய வெற்றி, இந்த அரசாங்கத்துடைய சாதனை அப்படின்னு பதிவிட்டு வந்தீங்க. இந்த தருணத்துல நம்ம பேசிட்டு இருக்கும் பொழுது 78 மீனவர்கள், 72 படகுகள், தமிழக இந்திய மீனவர்களுடைய படகுகள் அங்க இருக்கு. அது சாதனை. போன 2 வாரத்துக்கு முன்னாடி எந்த மீனவரும், எந்த இந்திய மீனவரும் இலங்கை சிறையில் இல்லாதது மோடி அரசாங்கத்துடைய சாதனை என்றால், இன்று இந்த தருணத்தில் நம்ம பேசிட்டு இருக்கும் பொழுது 78 மீனவர்கள் இருப்பது, அவர்களுடைய படகுகள் இருப்பது யாருடைய வேதனை? அதாவது நீங்க ரீடிங் இன் பிட்வீன் தி லைன்ஸ்ன்றது தவறு. ஒண்ணு, நாங்கள் தெளிவாக நீங்கள் சொன்ன விஷயம் உண்மைதான். நாங்கள் தான் சொன்னோம், பல வருடங்கள் கழித்து இந்திய மீனவர்கள் இலங்கை சிறையில் இல்லாத பல நாட்கள் இப்பொழுதுதான் அப்படி என்று சொன்னது உண்மைதான். ஆனா இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, நாளைக்கு விட்டு போறாங்க. அதாவது இனிமேல் அவர்கள் கைது செய்ய மாட்டார்கள் என்று நான் ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க இந்த 2 வரி தான் சொல்றீங்க ராஜபக்சே சொன்னதுல. அவர் என்ன சொல்லிருக்கிறாரு, ஐ ஆல்வேஸ் பிலீவ் தட் fish do not have any borders. சரி, மீன்களுக்கு எல்லைகள் இல்லை என்பதை நான் நம்புகிறேன் சொல்லிருக்கிறார். And the fishermen have to follow the fish to catch them. Yes. சரியா? But fishermen from Indian side have been destroying the environment. Yes. அது நீங்க சொன்னது. Using massive bottom trawlers அப்படின்ற வார்த்தையை சொல்லிருக்கார். இது என்ன நீங்க பிஜேபி அப்படிலாம் கூட இல்ல. அடுத்த வரைக்கும் which are depleting all the resources of fish and we cannot tolerate that, and the bottom trawling of this kind is banned even in India now அப்படின்னு சொல்லிருக்கிறார். பேன் பண்ண ஒரு விஷயம் இந்திய மீனவர்கள்ட்ட இருந்து வருதுன்னு சொல்றாரு. அவர் சொல்ல குற்றச்சாட்டை ஏத்துக்கிறீங்களா? ஒரு நிமிஷம், இப்போ அன்பழகன் சார் அதை ஏத்துக்கிறாரா இல்லையான்னு கேளுங்க. நீங்க ஏத்துக்கிறீங்களா? இல்ல போகுது, போட் நீங்க ஏத்துக்கிறீங்களா? போட் இருக்கு, இது நான் மட்டும் இல்ல, தடை செய்யப்பட்ட வலைகளை மீனவர்கள் இருக்கிறது பயன்படுத்துறாங்க, இல்ல இருக்கிறது பயன்படுத்துறாங்க. அதுதான் அவர் அன்பழகன் நான் உங்களை கேட்கிறேன். ஏனென்று சொன்னால் இதே தந்தி தொலைக்காட்சியில பல மீனவர் சங்கங்கள்ல அவங்க ஒப்புக்கிட்டாங்க. ஆமா, நாங்க அவர் சொல்றதுக்கு நான் பதில் சொல்றேன். கடந்த காலங்களில் இது நடைபெற்றது, இடையில் ஏற்பட்ட தகராறு வந்த பிறகு நிறுத்தப்பட்டதுன்னு சொல்லிக்கிறேன். சார் காலர் போட்டு இருக்கு. அப்புறம் நாங்க என்ன சொல்றோம்னா, அரசாங்கம் தடை செய்யப்பட்ட வலைகளை மீனவர் சங்கங்கள் சேர்ந்து நிறுத்தி விட்டோம். இதுல மாற்று கருத்து இல்லை. ஏற்கனவே காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும்போது இருந்தது, பிடிச்சாங்க, விட்டாங்க. இப்ப எல்லாத்தையும் நிறுத்தப்பட்டு ராஜபக்சே சொல்றதுல அவர் என்ன சொல்கிறார்? ராஜபக்ச கருத்து இல்ல சார், பிஜேபி அரசாங்கத்துடைய கருத்து தான் ராஜபக்சே சொல்லியிருக்காரு. சார் ஒரு நிமிஷம், பிஜேபி அரசாங்கத்துடைய கருத்து தான் ராஜபக்சே சொல்லுகிறாரு. சுப்பிரமணிய சாமி சொல்லும் பொழுது இல்ல 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 என்ன சொன்ன,
அது சுப்பிரமணிய சாமியோட தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லியிருக்கிறேன். பிஜேபி கருத்து சொல்லல. அப்படிதான் சொல்லுங்க. தவறா சொல்றீங்க, தவறா சொல்றீங்க. பாரதிய ஜனதாவுடைய குரலை சுப்பிரமணிய சாமி எதிரொலிக்கிறார். அவ்வளவுதான். அதனால வந்து குறைஞ்சு போச்சு சார். தயவு செஞ்சு இல்ல, கிடையாது. அர்த்தம் இல்ல. மோடி நல்லவர் வல்லவர் ஒட்டுக்கிறாங்க. மீனவர் விஷயத்துல சுத்தமா ஃபெயிலியர். ஐயா அன்பழகனுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன். அவர் சொன்னாரு, இல்ல ஒரு நிமிஷம், பாகிஸ்தான்ல வந்து அப்படியே விட்டுட்டாங்கன்னு சொன்னாரு. பாகிஸ்தானிய அவர் சொன்னதுக்கு பதில் பாட்டம் ட்ராலர்ஸ், தடை செய்யப்பட்ட வலைகளை தடை செய்யப்பட்ட பாட்டம் ட்ராலர்ஸ் யூஸ் பண்றாங்க. ராஜபக்சா சொல்றத நீங்க ராட்டிஃபை இல்லங்க. நீங்க குற்றம் சாட்டுறீங்க. ஒரு படகு கூட இருக்கா நான் உங்களை கேட்கிறேன், உண்மையா கிடையாது. இந்திய மீனவர்கள் உபயோகிக்கிறார்கள் என்று சொல்லி இருக்கிறார். இதுதான் சரியா இல்லங்க. இந்த இரட்டை மணி வேலையை அவர்கள் உபயோகிக்கிறாங்க. அவரை கேட்கிறாங்க, அவர் உபயோகிக்கலன்னு சொல்றாரு. அப்போ ஒரு படகு அவங்க சொன்ன மாதிரி ஆழ்கடல் சாதாரண படகு, அப்பாவி மீனவருடைய படகு, ஏழை குடிசை பிரதேச படகு, அவருடைய படகு நீங்க பிடிச்சு வச்சுக்கிட்டு நான் கேட்க பதில் சொல்லுங்க சார். 72 படகுகள்ல இதை வந்து சொல்வது ராஜபக்சே. சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு அதுதான் கேட்கிறேன். எங்களை ஆளுகளை எங்கள் மாநிலத்துடைய முதலமைச்சர் அவர்கள் கண்டித்திருக்கிறாங்க. இதுக்கு ஒரு முடிவு கட்டுறாங்க. வாய் திறக்கல. வெளியுறவுத்துறை அமைச்சர் வாய் திறக்கல. இப்போ இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அழிக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்கு இந்திய அரசாங்கம் பதில் சொல்லியிருக்கிறதா? யூஸ் பண்ணி இருந்தால் தவறுதான். உண்மையா இல்லையா? தடை செய்ய யார் பண்ணல கேள்வி யார் பண்ணல தவறுதானே. பண்ணாத படகு பிடிச்சி வச்சிருக்காங்க. அதுக்குதான் பதில் சொல்ல விட மாட்டேங்கிறாரு. அதாவது இல்ல சார், ஒரு நிமிஷம். அன்பழகன் அவர்கள் பாகிஸ்தான் விஷயம் பத்தி பேசினார். ஒரு நிமிஷம். அதாவது இந்த அரசாங்கம் வந்த பிறகு பாகிஸ்தான் இதே மேடையில கூட இதே தந்தி நிகழ்ச்சியில நானும் அன்பழகனும் இதை பேசியிருக்கிறோம். அதாவது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அங்கே பிடித்து வைக்கப்பட்டிருக்கிற படகுகளை மீட்பதற்காக 9 பேர் கொண்ட குழு ஒன்று அமைத்து இந்திய குழு சென்று பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய படகுகளை மீட்டு மிக தெளிவாக இந்த அரசாங்கம் பாகிஸ்தானிலே இருக்கக்கூடிய படகுகளை மீட்டு வருவதற்குண்டான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து போய் அங்கே போய் இலங்கையில் இருக்கக்கூடிய படகுகளை ஏன் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை? கண்டிப்பாக நடக்கும். இல்ல இல்ல அதான் முதல்ல சொன்னேன். தொடர்ந்து கோரிக்கைகள் உங்களுக்கு எப்படி தெரியும்? 30ஆம் தேதி 30ஆம் தேதி என்று தமிழ்நாட்டினுடைய அரசு குழுவும் மத்திய அரசு குழுவும் சந்தித்துள்ளது. ஒரு நிமிஷம் இல்ல சார், செய்தி இல்ல, இதை கேளுங்க. ரிசல்ட் கேளுங்க. ராமேஸ்வரத்துல தமிழ்நாட்டினுடைய கமிஷனர் ஆஃப் பிஷரிஸ் பீலா ராஜேஷ் அவர்கள் ஒரு 4 நாள் முன்னாடி தமிழக மாநிலத்துடைய அரசு அவங்க போய் என்ன தெரியுமா சொல்லிருக்காங்க? தெளிவா அந்த பிஷர்மேன் ஆல்சோ, அதாவது
The fisherman said government should provide them alternative jobs. Yes. If it wanted them not to fish in traditional waters, the commissioner advised them not to cross the IMBL. எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்திய அரசாங்கமும் தமிழக அரசாங்கமும் மிக தெளிவாக இந்த மீனவர் பிரச்சனையாக தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு வருகிறது. அனைத்து மீனவர்களும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். 4 நாள் முன்னாள் கூட பேசிருக்காங்க. ஒரு நிமிஷம் கேட்கிறேன் சார். அவரா சொல்லுங்க. அதாவது ஜூலை 1ஆம் தேதி பாராளுமன்றத்தில் ரவி பர்னாட் அவர்கள் கேட்ட கேள்விக்கு 743 படகு இருக்காங்க பாகிஸ்தான். 43 படகுகள் எத்தனை ஆண்டுகள் பிடிபட்டது? ஃபர்ஸ்ட் கேள்வி. ஒரு படகு 6 மாசம் பிடிபட்டு அங்க நிறுத்தப்பட்டது. ஒரு படகு பிடிபட்டு 6 மாதங்கள் கடலில் இருந்தால் அதை யூஸ் பண்ண முடியாது சார். இது தெரியுமா? அப்ப காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தது, பிஜேபி வந்தது. குஜராத்தினுடைய முதல்வர் தான் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி. அவர் மாநிலத்தில் இருந்ததா பாகிஸ்தான் ஜெயில் இருந்தது. அதுக்கு அவங்க என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? காங்கிரஸ் மேல பழி போட்டாங்க. விட்டுருங்க. 743 படகுகள் 2 ஆண்டுகளா 3 ஆண்டுகளா 5 ஆண்டுகளா? இது இந்தியாவிலே இந்தியாவில் தான் இருக்கு சார். அப்புறம் இந்த நாங்க போராட முடியும். நாங்க என்ன போய் கவர்மெண்ட் போடல. இலங்கையை சேர்ந்த மீனவர் அந்தோனி முத்து அவர்கள் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். உங்கள் அதிபர் சொல்லக்கூடிய கருத்தை நீங்க ஆமோதிக்கிறீங்களா, எதிர்க்கிறீங்களா அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. எங்களுடைய தமிழர்கள், தமிழ் மீனவர்கள் பாதிக்கப்படுறாங்க. இந்தியாவிலிருந்து மீன் வளத்தை அழிக்கிறாங்கிற ஒரு குற்றச்சாட்டை இலங்கை அதிபர் மிக பகிரங்கமாக சொல்கிறார். ஆகிய காரணத்தால் அவர்களுடைய படகுகளை விடமாட்டோம் என்று சொல்கிறார். இந்த நிலைப்பாட்டை ஏற்கிறீர்களா, மறுக்கிறீர்களா? திரு அந்தோனி முத்து. அதாவது இருநாட்டு மீனவர்களுக்கு இடையே பேச்சுவார்த்தை கடந்த ஜனவரி 27ஆம் தேதி சென்னையிலும், மே மாதம் 13ஆம் தேதி கொழும்பிலும் இடம்பெற்றது. இந்த இரு பேச்சுவார்த்தைகளிலுமே இருநாட்டு மீனவ பிரதிநிதிகள் நேரடியாகவே பங்கெடுத்துக் கொண்டார்கள். அவர்கள் நடத்திய பகல் இரவு பேச்சுவார்த்தை எல்லாவற்றிலுமே இந்த ட்ரோலர், அதாவது விசைப்படகு, இந்த விசைப்படகு மூலமாக இலங்கையில் வந்து மீன்பிடிப்பதன் காரணமாக இலங்கை மீனவர்களுடைய வாழ்வு மட்டுமல்ல வளமும், அதாவது இலங்கையில் உள்ள ரிசோர்சஸ் அனைத்துமே மிக மோசமாக பாதிக்கப்படுகிறது. அதாவது திஸ் இஸ் வர்ஸ் இன் தி லேண்ட் மைல். ஒரு லேண்ட் மைலை விட மிக மோசமானது இந்த ட்ரோலர் என்பதை ஏற்றுக்கொண்டார்கள். தமிழக மீனவர்கள் தடை செய்யப்பட்ட வலைகளை, தடை செய்யப்பட்ட ட்ராலர்ஸை பயன்படுத்துறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு எழுந்தா அதை சரிங்கிறீங்களா, மறுக்கிறீங்களா? இல்ல, தடை செய்யப்பட்ட படகுகள் அல்லது வலைகளை பாதிக்க கூடாது என்பது இது சம்பிரதாயமும் சட்டமும். தமிழக மீனவர்கள் எழுத்து மூலமாக நாங்கள் வரமாட்டோம், இலங்கை கடற்கரையில் வந்து தடை செய்யப்பட்ட இந்த உபகரணங்களை உபயோகித்து மீன் பிடிக்க மாட்டோம் என்றே ஒத்துக்கொண்டார்களே. இது எழுத்து மூலமாக இருக்கின்றது. இல்ல, ஆனா இந்த நேரத்தில் இலங்கை நாட்டின் ஜனாதிபதி, அதாவது உலகத்திலேயே எந்த தலைவர்களும் செய்யாத ஒரு வேலையை செய்துள்ளதை நாங்கள் மறுக்க முடியாது. அதாவது பிரதமர் மோடி அவர்கள் பதவியேற்ற பொழுதும் 68வது சுதந்திர தினத்தின் பொழுதும் இலங்கையில் உள்ள இந்திய மீனவர்களை, தமிழக மீனவர்களை நல்லிணக்க அடிப்படையில் விடுதலை செய்தார். என்னுடைய கேள்விகளை நீங்க தவிர்க்கிறீங்க. இந்திய மீனவர்கள் தடை செய்யப்பட்ட வலைகளை இன்று நடைமுறையில் பயன்படுத்துகிறார்களா என்பது என்னுடைய கேள்வி. அதாவது அவர்கள் தடை செய்யப்பட்ட பதவிகளை பாவிப்பதன் மூலமாகவே தானே இந்த பிரச்சனைகளே ஏற்பட்டிருக்கின்றது. இன்னைக்கும் நடைமுறையில அவங்க தடை செய்யப்பட்ட மீன்பிடி முறைகளை பயன்படுத்துறாங்க, உபயோகப்படுத்துறாங்க என்பதுதான் உங்களுடைய குற்றச்சாட்டு. இஸ் தட் சோ? அதாவது என்னுடைய குற்றச்சாட்டுல இது இருநாட்டு மீனவர்களும் நடத்திய பேச்சுவார்த்தையின் மூலமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட விடயம். இதை தாண்டி உங்கள் அதிபர் சொல்லியிருக்கிறார்,
படகுகளை நாங்கள் திரும்ப தர மாட்டோம், திரும்ப தரும் பேச்சுக்கு இடம் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். அந்த நிலைப்பாட்டை இலங்கை தமிழ் மீனவர்கள் ஏற்கிறீர்களா, மறுக்கிறீர்களா? அதாவது நான் ஏற்கனவே கூறினேன், அது இந்த தொலைத்தொடர்பு சரியாக விளங்காயினால் நான் திருப்பி கூறலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அதாவது கடந்த ஜூன் மாதம் 2013ஆம் ஆண்டு புதுடில்லியில் தமிழக மீனவர்களுக்கும் ஜனாதிபதியின் சகோதரரான பெசில் ராஜபக்சவுக்கும் இடையில் ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில் திரு பெசில் ராஜபக்சர்கள் அவர் கூறியது என்னவென்றால், மீனவர்கள் மீனின் பின்னாலே செல்லுகின்றார்களே ஒழிய அவர்கள் எங்கு செய்கின்றார்கள், என்னத்தை பண்ணுகின்றார்கள் என்பது தெரியாது என்று. காரணம், அவர் மீன்பிடிக்கிற அமைச்சராக இருந்து கூறியதை அவர் மீட்டு காட்டினார். இந்த நேரத்தில் ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும். இலங்கை மீனவர்கள் இந்திய மீனவர்கள் என்று எங்களுடைய ஜனாதிபதி அடையாளம் காணுவதில்லை. ஆனால் இலங்கையில் அடையாளம் காணாவிட்டால் அந்த படகுகளை இலங்கை பறிமுதல் செய்து கொண்டு இந்திய மீனவர்களை தொடர்ந்து கைது செய்வது ஏன்? நட்பு நாட்டுடைய மீனவர்களை, உங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளை தொடர்ந்து கைது செய்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உங்கள் ஜனாதிபதி, உங்கள் அரசாங்கம் முடக்குவது ஏன்? இந்தியா இலங்கைன்னு பார்க்கலன்னு சொல்றீங்க, பார்க்காதனால செய்யப்படுவதா படகுகள் பறிமுதல், மீனவர் கைது, தொடர் கைது என்பது? இல்லையே. அதாவது ஜனாதிபதி அவர்கள் நல்லிணக்க அடிப்படையில் இருநாட்டு மீனவர்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒரு கிரீன் லைட் கொடுப்பதற்கு அடிப்படையிலேயே விடுதலை பண்ணியிருக்கின்றார். எந்தவித கோரிக்கையோ அல்லது கோட்பாடுகளோ இல்லாமல் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். நல்லிணக்கம் சொல்றீங்க, இந்திய மீனவர்கள் எங்களுடைய வாழ்வாதாரத்தை அழிக்கிறார்கள் என்று சொல்லுவது நல்லிணக்கத்தை விடுதலை செய்வதற்கு இருநாட்டு மீனவர்கள் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும், ராஜதந்திர முறையில் பேச்சுவார்த்தைகளை அணுகப்பட வேண்டும் என்பதே எனது கோரிக்கை. இல்ல, நட்பு நாடு, நல்லிணக்கம், இதெல்லாம் சொல்றீங்க. மீனவர்கள் இந்திய மீனவர்கள் வாழ்வாதாரத்தை அழிக்கிறார்கள், கடல் வளத்தை அழிக்கிறார்கள், அவங்க படகை திருப்ப கொடுக்க முடியாது. இப்படி ஒரு நட்பு நாட்டுடைய மீனவர்களை பற்றி பேசுவதுதான் நல்லிணக்கமா, நட்பா? அதாவது மீனவர்களை விடுதலை செய்வது நல்லிணக்கம். ஆனால் படகுகள் தற்பொழுது வழக்கு அடிப்படையில் கோர்ட்டில், நீதிமன்றத்தின் முன்னே இருக்கின்ற ஒரு விடயம். இன்னொரு விடயம் என்னவென்றில், இந்த பேச்சுவார்த்தையை நீளமாக ராஜதந்திர மூலமாக பேசி தீர்க்கலாம். ஆனால் வழக்குகள் இருந்த பொழுதும் கூட ஜனாதிபதி அதிகாரத்தை வைத்து, எக்ஸிகூட்டிவ் பிரசிடென்ட் அதிகாரத்தை வைத்துதான் அவர் விடுதலை செய்தார். இப்பொழுது கூட மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் தமிழக மீனவர்களும் மனது வைத்தால் நிச்சயமாக இந்த படகுகளை விடுதலை செய்யலாம். உங்கள் அதிபர் கொடுக்கும் பேச்சுக்கு இடம் இல்லை. பிரச்சனைகளுக்கு பேசி தீர்ப்பதற்கு ஒரு முயற்சி எடுக்க வேண்டும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனால் உங்கள் அதிபர் இந்த படகை நான் திருப்பி கொடுக்கும் பேச்சுக்கு இடம் இல்லை, திருப்பியும் கொடுத்தா, அந்த படகை திருப்பியும் கொடுத்தா திருப்பி அங்க கடலை வளர்த்து அழிப்பாங்க என்று சொல்கிறார். இது நல்லிணக்கத்தை வளர்க்குமா என்ற கேள்வி பிரதானமாக எழுந்திருக்கிறது. இதை தாண்டி அங்கு இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்கள், இலங்கை தமிழ் மீனவர்கள், இங்கிருந்து மீனவர்கள் கடல் தாண்டி வருகிறார்கள், தடை செய்யப்பட்ட முறைகளை பயன்படுத்துகிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர்களும் வைப்பதாகவே நான் புரிந்து கொள்கிறேன். இந்த நிலையில மேலும் பல கேள்விகள் பிரதானமாக எழுந்திருக்கின்றன. மத்திய அரசாங்கம் இந்த விவகாரத்தில் தன்னுடைய நிலைப்பாட்டை மிக தெளிவாக சொல்ல போவது எப்போது என்ற கேள்வி தான் பிரதானமாக எழுந்திருக்கிறது. கடற்புறத்தை இந்திய மீனவர்கள் அழிக்கிறார்கள், மீன்வளம் அழிக்கப்படுகிறது. ஆகிய காரணத்தினால் பிடிபடும் படகுகளை கொடுக்க முடியாது என்று இலங்கை அதிபர் ராஜபக்சா சொல்லியிருக்கிறார். இந்த விஷயங்கள் எல்லாம் சகித்துக் கொள்ள முடியாது என்று ஸ்ரீலங்கா அதிபர் சொல்லியிருக்கிறார். நாம் இதை சகித்துக் கொள்ள வேண்டுமா? அவர் சொல்வதில் உண்மைகள் இருக்கிறதா? இதைத்தான் திரு அன்பழகனார் அவர்களையும் கேட்க விரும்புகின்றேன். உங்களுடைய சக இலங்கை தமிழ் மீனவர், அவர்கிட்ட கேட்டோம், தடை செய்யப்பட்ட வலைகள் எல்லாம், தடை செய்யப்பட்ட மீன்பிடி முறைகள் எல்லாம் இந்திய மீனவர்கள் இன்னைக்கு பயன்படுத்துறாங்களா இல்லையான்னு கேட்கும்போது அவர் இல்லை அப்படின்னு சொல்லிடல, இன்னைக்கும் பயன்படுத்துறாங்க என்று தான் புரிந்து கொள்ள முடிகிறது. சார், எங்களுக்கு இந்த அரசாங்கத்தினுடைய சட்டத்தை கூட எங்க ஆளுங்க மிஞ்சுவாங்க. ஆனா இந்த கிராம பஞ்சாயத்தினுடைய சட்டத்தை மீனவர்கள் மீற மாட்டாங்க. அதனால நாகை, காரைக்கால், ராமேஸ்வரம், புதுக்கோட்டை, ஜெகதாப்பட்டினம், மல்லிப்பட்டினம் இந்த பகுதிகள் எல்லாம்
தடை செய்யப்பட்ட வலைகளை வீசக்கூடாதுன்னு பஞ்சாயத்தே முடிவெடுத்து இலங்கை தமிழ் மீனவர்கள் பொய் சொல்கிறார்களா? ஆமா சார், இது எப்படி இலங்கை தமிழ் அமைப்புகள், இலங்கை தமிழ் அரசியல் கட்சிகள் பொய் சொல்றாங்களா? பொய் சொல்றாங்க சார். நாங்க எழுதி கொடுத்துட்டு வந்துக்கிறோம் சார். அவங்க கிட்ட ஒப்பந்தத்துல நாங்க தடை செய்யப்பட்ட வலைகளை வீச மாட்டோம்னு ரைட்டிங்ல எழுதி கொடுத்துட்டு வந்துட்டு நிறுத்தி இருக்கிறோம். நாங்க இப்ப கூட அரசாங்கத்திட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறோம். தடை செய்ய வலைகளை தயாரிக்கிற கம்பெனிகளை சீல் வைங்க, விற்பனை செய்யற விற்பனையாளர்கள் மேல நடவடிக்கை எடுங்க. இது வரைக்கும் எத்தனை கம்பெனி சீல் வச்சுக்கிறாங்க கவர்மெண்ட், எத்தனை விற்பனையாளர்கள் அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க, ஒரு ஆளை காட்ட சொல்லுங்க பாக்கலாம். அப்ப ஆகையினால அப்படி தடை செய்யல, ஒரு சிலர் செய்யல சார். நாங்க எல்லாரையும் தடுக்கிறோம். ஒரு சிலர் எங்களை மிஞ்சி தெரியாம போகலாம். அதுக்கும் ஒரு வழி இருக்குது. அரசாங்கம் ஒவ்வொரு விசைப்படகம் போகும்போது டோக்கன் கொடுக்கணும். அந்த டோக்கன் அரசு அதிகாரி தான் கொடுக்கணும். அவர்தான் வலையை பார்க்கணும். அரசு அதிகாரி நம்ம தொப்புள் கொடி உறவுகள் எந்த தமிழர்களுக்காக நம்ம போராடுறோமோ அந்த இலங்கை தமிழர்கள், அவர்களது பிரதிநிதிகள் சொல்வது பொய். அவங்க ரொம்ப நாளா சொல்லிட்டு இன்னைக்கு சொல்ல சொல்றாங்க. அவங்க அந்த காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க இவங்க வரக்கூடாது என்பதற்காக பழசே சொல்லுகிறாங்க. எழுதி கொடுத்துக்கிறேன். பழச சொல்றீங்க. அவர்களுடைய பிரதிநிதி இலங்கை தமிழர்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல்நாதன் என்ன சொன்னார் அப்படிங்கறது நம்ம எல்லாரும் கேட்டிருப்போம். மீண்டும் ஒரு முறை வேணாலும் கேட்கலாம். அவர் சொன்னது பழச இல்ல, சமீபத்தில் நமக்கு கொடுத்த பெட்டியில அவர் என்ன சொன்னாருங்கிறத கேட்கலாமா? ஆமா சார். இப்போ இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழனும் ஈழ விடுதலைக்காக, ஈழத்தமிழர்களுக்காக கடுமையா குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. இங்கு மத்திய அரசை துரோகி என்று சொல்லக்கூடிய நிலைமை நம்ம பார்க்கிறோம். அந்த அளவுக்கு ஈழத்தமிழர்கள் மீது பற்றும் பாசமும் இங்கு இருக்கக்கூடிய தமிழர்கள் வைத்திருக்கிறார்கள். இங்கு உள்ள மீனவர் பிரச்சனைக்காக அங்குள்ள தமிழர்கள், இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்கள் ஒரு முறை ஏனும் தமிழக மீனவர் பிரச்சனைக்காக குரல் கொடுத்தது உண்டா? இல்ல, எங்களை பொறுத்தமல்ல நாங்க குரல் கொடுக்க முடியாத நிலையில இருக்கிற ஒரு விஷயத்தை நான் சொல்லணும். இன்றைக்கு இலங்கை அரசாங்கம், இன்றைக்கு நாங்கள் தொப்புள் கொடி உறவு என்று சொல்லிக் கொண்டிருக்கோம். தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனையும் எங்களோட மக்களுக்காக குரல் கொடுத்து எங்களை மக்களுக்காக மதித்து அந்த மக்களுக்கு எங்களால் ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நாங்கள் பார்க்கிறோம். அப்படி நாங்கள் பார்க்கலன்னா நாங்கள் போராட்டங்கள் இந்த மீன் பிடி சம்பந்தமாக நடத்தி இருக்க முடியும். ஏனென்றால் ஒரு உதாரணம் என்ன பொறுத்தமல்ல, நான் இதை வெளிப்படையா நான் கதைக்கிறேன் இல்லை, வெளிப்படையா சொல்றேன் இல்லை, தவறுகள் நடந்துட்டு இருக்கு. அதாவது எல்லை தாண்டி வருகின்ற நிலைமை நடந்துட்டு இருக்கு. போராட்டம் பற்றி பேசும்போது தொப்புள் கொடி உறவுகளா இருக்கிறார்கள், மீன்பிடி பிரச்சனை பற்றி பேசும்போது எங்களுடைய மீனவர்கள் என்று மாறுகிறார்கள். இல்ல, அப்படி இல்லை. அப்படி நினைச்சிருந்தா இன்றைக்கு பாரிய போராட்டத்தை நாங்கள் செய்திருக்கோம் தமிழக மீனவர்களுக்கு எதிராக. இலங்கை தமிழர்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி தான். இதுல நிறைய சொல்றாரு. இந்த பாட்டம் ட்ராலிங், தடை செய்யப்பட்ட வலைகள் எல்லாம் பத்தி சொல்றாரு, எல்லை தாண்டதை பத்தி சொல்றாரு. தவறுகள் நடந்துட்டு இருக்கு. நாங்களே சொல்றேன் சார், இங்க நீங்க அரெஸ்ட் பண்ணுங்க, போட்டை சீஸ் பண்ணுங்க. தவறுகள் செய்யறவங்க மீது நடவடிக்கை எடுங்க. நடந்துட்டு இருக்காங்க என்னுடைய இருக்கலாம், இல்லன்னு மறுக்கல, இருக்கலாம், உறுதியா இல்லன்னு சொல்ல முடியாது, இருக்கலாம். ஆனா நீங்க நடவடிக்கை எடுங்கன்றான். நடவடிக்கை எடுக்க நீங்க ஏற்கனவே கேட்ட கேள்விதான் மீண்டும் கேட்கிறேன். எந்த தமிழர்கள் அவர்கள் தொப்புள் கொடி உறவுகள் சொல்லிட்டு அவங்களுக்காக நம்ம போராட்டம் நடத்துறோமோ அவங்கதான் உங்களுக்கு எதிராக நாங்க போராட்டம் நடத்தலங்கிறத பாருங்க. கச்சத்தீவு எங்களுது கேட்காதீங்க அப்படிங்கிறாங்க. இல்ல நீங்க நான் தான் உங்களுக்கு தெளிவா சொன்னேன் சார். பண்டாரநாயக்காவும் இந்திரா காந்தி போட்ட அந்த ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துங்க ஒண்ணு. ரெண்டாவது, அதுக்கு கீழே இருக்கிற செக்ரட்டரி அலுவலகத்தில் இருக்கிற பியூனும் போட்ட ஒப்பந்தத்தை நீங்க ஏன் நடைமுறைப்படுத்துங்க கேட்கிறோம். பாரதிய ஜனதா அவன் சொல்லுவாங்க அந்த ஒப்பந்தம் அப்படி இருக்காங்க சொல்றான், நீங்க ஒப்பந்தம் ரத்து பண்ணுங்க. பாரதிய ஜனதா அரசு இன்னைக்கு இந்த ஒப்பந்தங்களை ரத்து பண்ணிட்டு ஏற்கனவே இருந்த மாதிரி பழைய நடைமுறை கொண்டு இலங்கை என்ன சொல்லுவாங்க எதிர்பார்க்கறீங்க? அவர் என்ன சொல்றாரு? என்ன மாதிரி பேசுறாரு? அவரு எவ்வளவு வார்த்தையை உள்ள மொழிக்கு பயந்து பேசுறாரு. அடுத்த நிமிஷம் அவர் சுட்டு கொண்டுறோம் சார். நீங்க 5 பேர் சுட்டு கொண்டிருக்கான், நீங்க காப்பாத்தீங்களா? அவர் ஸ்ரீலங்கா கவர்மெண்டோட இன்ஃபுளுன்ஸ்ல தான் பேசுறாரு. கண்டிப்பா ஸ்ரீலங்கா ராணுவம் அவர் துப்பாக்கி முனையில வாழ்ந்துட்டு இருக்கிறார். அடக்கம் தெரியும். அவரே தான் இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக குற்றம் சாட்டுறாரு. எதிராக குற்றம் சொல்றாரு. இந்த செய்தியை சொன்னா என்னுடைய மண்ணனை காட்டி கொடுத்து அடுத்து சுட்டுவான். இல்ல, அதுக்கான போராளிக்கு அங்க இருக்கிற உரிமை இல்ல. அங்க இருக்கிற சிங்கள அரசு தமிழ் இன துரோக குழுக்களை அவருக்கு எதிராக பயன்படுத்துவோம் சார். அதுக்காக அவர் அப்படிதான் சொல்ல முடியும். நான் கேட்கறது பதில் சொல்லுங்க. பாரதிய ஜனதா அரசு மாற்றம் வரும், எல்லாம் மீனவர்களுடைய பிரச்சனை தீர்வோம், நாங்க தனி அமைச்சகம் கொண்டு வருவோம், கச்சத்தீவு மீட்டு தருவோம் சொன்னீங்க. கச்சத்தீவு மீட்க நான் போட்ட ஒப்பந்தம். இன்னும் சொல்ல போனா சர்வதேச ஒப்பந்தத்தின் பிரகாரம் இரு நாடுகளும் ஒப்பந்தம் செய்து கொண்ட போது ஒரு நாட்டுடைய அரசு தன்னிச்சையாக அந்த ஒப்பந்தத்தை மீறுகின்ற போது அதை தன்னிச்சையாக இன்னொரு நாடு ரத்து செய்வதற்கு அதிகாரம் இருக்கு. அந்த அடிப்படையில் நீங்க ஒப்பந்தங்களை ரத்து செய்யுங்க. பார்லிமெண்ட்ல அனுமதி வாங்கல, தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அனுமதி வாங்கல, யாருக்கு அனுமதி நீங்க மட்டும் ஏற்றி கொடுக்குறீங்க.
அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க சார். பாரம்பரிய 74 முன்னாடி பல்லாயிரம் ஆண்டுகளாக இந்த நாட்டுடைய கடலோடிகள் என்று சொல்லக்கூடிய மீனவர்கள் ஒற்றுமையாக மீன் பிடிச்சாங்க இல்லையா? அந்த நிலையை நீங்க கொண்டு வாங்கலாம். அதையா கொண்டு வர மாட்டேங்க சார். நீங்க தென்சீனத்துல என்ன பிலிப்பைன்ஸ், மலேசியா, இந்தியா, இந்தோனேஷியா, சீனாவில எல்லாம் உரிமை கொண்டாடுறான். ஆனா அங்க எவனாச்சும் ஒரே ஒரு சுட்டுக் கொண்டு உலகத்தில் எந்த ஒரு நாட்டிலாவது மீன்பிடிக்க கடலையை தாண்டி மீனவனை சுட்டுக் கொண்ட வரலாறு கிடையாது. 600 மீனவர்களை சுட்டு படுகொலை செய்கிற அநியாயக்காரன் இந்த அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு வந்த பிறகு யாராவது ஒரு மீனவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கார் என்று சொல்லுங்கள் வேல்முருகன் அவர்களே. கிடையாது. இன்றைக்கு 3 பேர் நீங்க வந்து சுட்டுக் கொண்டாங்க. 10 வருஷம் பிரச்சனையை காங்கிரஸ் முன்வைத்த பிறகு பாரதிய ஜனதா வந்த பிறகு ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். அதாவது இப்ப இந்த டிராலர் போட் பத்தி பேசணும். 30ஆம் தேதி ஹிந்து பத்திரிகையில வந்திருக்கிற ஒரு செய்தி. அதுல ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்றேன். The state called for an early approval of its request for an assistance of ₹1,475 crores. 1475 கோடி கேட்டிருக்கிறது மாநில அரசாங்கம், தமிழக அரசாங்கம். முக்கியமான விஷயம் என்ன சொல்றாரு? As sought by Ms. Jayalalitha in her memorandum submitted to Prime Minister Mr. Modi in June, the assistance was required for procurement of deep sea tuna long liners, construction of fishing harbors at Mukkayur and Rameswaram, and establishment of mid-sea fish processing vessel to reduce the pressure of bottom trawling boats in the Park Bay. அப்படின்னு சொல்லிருக்குது. ஒரு நிமிஷம் இருங்க, நான் என்ன கேட்கிறேன், இதற்கு அரசாங்கம் பதில் சொல்ல வேண்டும். இந்த பாட்டம் டிராலர் போட்ஸ் வந்து யூஸ் பண்ணல, இந்த சொல்லணும் இல்லையா? பண்றோம் அரசாங்கம் சொல்லுங்க. ஒரு நிமிஷம் சார், ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் சார். சொன்னாரு அது பதில் சொல்லுங்க. நான் சொல்ல பாரதிய ஜனதா அரசாங்கம் இருங்க சார், அது கவர்மெண்ட், நான் சொல்ல கவர்மெண்ட் சொல்லு. பாரதிய ஜனதா அரசாங்கம் ஏற்பட்ட பிறகு ஒரு மீனவன் கூட சுட்டுக் கொள்ளல ஒத்துக்கிறார். ஆனால் காங்கிரஸ் அரசாங்கம் லேட் ஆனா கூட ஆட்களும் படகுகள் வந்தது. 3 மாதங்கள் ஆகியும் ஒரு படகு கூட வரல. அதையே வரல. அதுக்கு பதில் சொல்லுங்க, அதுக்கு பதில் சொல்லுங்க. சில கேள்விகள் எடுத்துக்கோங்க. திரு சுப்பிரமணியன் சுவாமி பிரதமருக்கு கூட கடிதம் எழுதுகிறார். நான் சொல்லித்தான் இது படகுகள்லாம் வந்து பிடிச்சு போறாங்க. தமிழக பாஜக கண்டிக்கிறது. மத்திய அரசாங்கம் ஏன் இந்த தருணம் வரைக்கும் சுப்பிரமணியன் சுவாமியும் சொல்லணும்னா சொல்றேன், நீங்களே பேசுங்க. தமிழக முதலமைச்சரும் கடிதம் எழுதியிருக்கிறார், சுப்பிரமணியன் சுவாமியும் கடிதம் எழுதியிருக்கிறார். ஏன் மத்திய அரசாங்கம் இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு, சுப்பிரமணியன் சுவாமி எங்களுடைய நிலைப்பாடு அல்ல அப்படின்னு தெளிவுபடுத்தல, ஏன் இது வரைக்கும் சொல்லணும்? அதாவது இந்த விஷயத்தை பொறுத்தவரையில தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் மிக தெளிவான சில அறிக்கைகளை கொடுத்திருக்கிறார். இது விஷயமாக நரேந்திர மோடி அவர்களுக்கும் பாரத பிரதமருக்கும் எங்களுடைய அகில இந்திய தலைவர் அமித்ஷாவுக்கும் விலகி இருக்கிறார். நீங்க வந்து இது வந்து சென்ற வாரம் நடந்த விஷயம். இதற்கு எங்களுடைய தரப்பிலிருந்து, தமிழக பாஜக தரப்பிலிருந்து என்ன செய்ய வேண்டுமோ செய்திருக்கிறோம். கண்டிப்பாக எங்களுடைய அகில இந்திய தலைமையும் மத்திய அரசாங்கமும் இதற்குரிய விளக்கம் அளிக்கும். நரேந்திர மோடி அவர்கள் தீர்வு கொடுப்பார். நீங்க எதிர்பார்க்க 10 வருடங்கள் இந்த நாட்டை நாசமாக்கி 10 வருடங்கள் மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை அளித்த காங்கிரஸ் போறீங்க. நீங்க 100 நாள்ல வந்து எப்ப பண்ணுவீங்க, நாளைக்கு பண்ணுவீங்களா, இன்னைக்கு பண்ணுவீங்க கேட்க கூடாது. நான் சொல்வது ஒரே ஒரு விஷயம் தான். நான் சொல்வது ஒரு விஷயம், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கீங்க. எமோஷனலா பேசுறதுனாலயோ இல்ல வந்து பதட்டத்தோட நம்ம இருக்கிறதுனாலயோ எந்த விதமான பிரச்சனையும் சால்வ் ஆகாது. ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம் இருங்க. நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். அதாவது இந்த விஷயத்தை பொறுத்தவரையெல்லாம்
பாரதிய ஜனதா கட்சி மிக தெளிவான நிலையை எடுத்திருக்கிறது, அரசு என்ன எடுத்திருக்கிறது. விளக்கம் மாநில அரசாங்கத்தோட இப்ப முந்தா நாள், அதாவது திங்கட்கிழமை அன்னைக்கு தமிழ்நாட்டுடைய பிசினரி செக்ரட்டரி போய் பேசிட்டு வந்திருக்காங்க. இது அவங்களோட தனிச்சையான விஷயம் இல்ல. மத்திய அரசாங்கத்தோட பேசி இது ஒரு எங்கிட்ட இருக்கு 2 பேப்பர். மத்திய அரசாங்கத்தோட பேசி மாநில அரசாங்கமும் இணைந்து செய்து கொண்டு சொல்றீங்க. சொல்லுங்க, நீங்க இப்ப என்ன இல்ல, நீங்க என்ன பேச விட்டுட்டு கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன். சுப்பிரமணியன் சுவாமி ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார், தமிழக முதலமைச்சர் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். மத்திய அரசாங்கம் அதில் என்ன நிலைப்பாட்டை எடுத்தது, இதை விளக்குங்க. பலரும் கோரிக்கை அமித்ஷா அதை பற்றி சொன்னாரா, இது சுப்பிரமணியன் சுவாமியுடைய கருத்து எங்களுடைய கருத்து அல்லன்னு சொன்னாரா, தமிழிசை சொல்லிட்டாங்க. விளக்கணும்னு பலரும் கோரிக்கை வச்சு தமிழிசை மாநில தலைவர் தேசிய தலைவர் சொல்லுவாங்க. இல்ல இல்ல, உங்களுக்கு பதில் வேணுமா இல்ல இந்த பிரச்சனைக்கு தீர்வு வேணும்? உங்களுக்கு நாங்கள் கொடுக்கும் தீர்வில பதில் இருக்கும். 10 வருஷம் சும்மா இருந்து டாக்டர் தமிழிசை கொடுக்கக்கூடிய கண்டனம் டாக்டர் சுப்பிரமணியன் சுவாமி மீது பைண்டிங்கா? ஒரு நிமிஷம், நீங்க ரீடிங் இன் பிட்வீன் லைன்ஸ் யாருமே தேவை. நான் உங்களை சொல்லல, தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. அதான் நான் முதல்ல சொன்னேன், இது ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ. இதுல சுப்பிரமணியன் அதாவது மிக மிக தெளிவாக எங்களுடைய மாநில தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் சொன்னதுதான் தமிழக பாஜகவின் நிலைப்பாடு. இதற்குண்டான தீர்வு கிடைக்கும், மக்கள் கருத்து எடுத்துக்கணும். அதற்கு முன்பாக இது பற்றி டாக்டர் சுப்பிரமணியன் சுவாமி என்ன சொன்னார்கிறதையும் பார்க்கணும். அதற்கு முன்பாக மக்கள் கருத்து என்னங்கிறத பார்க்கலாம். மீனவர்கள் விவகாரத்தில் மத்திய அரசின் நடவடிக்கை எப்படி என்று கேட்டிருக்கின்றோம். நேர்களுடைய கருத்து என்ன பார்க்கலாம். ஆக்கப்பூர்வமானது என்று 11%, கண் துடைப்பு என்று 63%, வேறு வழி இல்லை என்று 26% சொல்லியிருக்கிறார்கள். டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது சார்ந்த டாக்டர் சுப்பிரமணியன் சுவாமி என்ன சொல்லியிருக்கிறார் அப்படிங்கறதையும் நாம் பார்க்க இருக்கின்றோம். சற்று இப்ப பார்ப்போம், அதையும் பார்ப்போம். டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் கண்டித்திருக்கிறார் டாக்டர் சுப்பிரமணியன் சுவாமி அப்படின்னு சொல்லிருக்கீங்க. இஸ் தட் பைண்டிங் ஆன் டாக்டர் சுப்பிரமணியன் சுவாமி? அவர்கிட்ட நாம் கேட்டிருக்கின்றோம், அவர் என்ன சொன்னார் பார்க்கலாம். மோடி கிட்டையும் பர்மிஷன் தான் போயிட்டு சொன்னாரு, அதுக்கு பதில் கிடையாது. டாக்டர் சுப்பிரமணியன் சுவாமி அந்த விஷயம் என் மீது பைண்டிங் இல்லைன்னு சொல்றார், என்ன சொல்றார் பார்க்கலாம். நேற்று நிகழ்ச்சியில் மீண்டும் பாருங்க. சுப்பிரமணிய சாமி சொன்னது தமிழ்நாடு பிஜேபியோட கருத்து இல்ல, நாங்க உடன்படல, நீங்க கண்டிக்கிறீங்களான்னு கேட்டா நிச்சயமா ஆமா நான் கண்டிக்கிறோம் வரைக்கும் சொல்றாங்க. தமிழ்நாடு ஸ்டேட் பிஜேபியோட பிரசிடென்ட் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். இதுக்கு நாங்க நேஷனல் எக்ஸிகியூட்டிவ் மெம்பர், அதனால எனக்கு மத்திய சர்க்காரோட மத்திய இல்லாட்டா சென்ட்ரல் பார்ட்டில இருந்து யாராவது சொன்னாதான் நான் கவனிக்க போறேன். ஸ்டேட்ல என்ன சொல்றாங்க எனக்கு தெரியாது. அது எனக்கு இதுல இதுக்கு நான் மதிப்பும் கொடுக்க முடியாது. அவர் சொல்லிட்டோமே, அது எனக்கு என்னை பொறுத்த வரையும் சென்ட்ரல் பார்ட்டில இருந்து யாராவது சொன்னா நான் கேட்கறதுக்கு தயார். நான் முந்தானே தான் கட்சியோட தலைவரோட பேசின போது அவர் ஒண்ணுமே சொல்லி, நான் அவர்கிட்ட ஸ்ரீலங்கா போறதுக்கு முன்னாலேயும் நான் போறேன்னு சொல்லிட்டு தான் போனேன். ஆகவே இது யார் தமிழ்நாட்டில் என்ன சொல்றாலோ அவளுக்கு என்ன நிர்பந்தம் இருக்கோ எனக்கு தெரியாது. சென்ட்ரல் பார்ட்டி இதுவரைக்கும் என்ன விளக்கத்தையும் கொடுக்கல அப்படின்னு டாக்டர் சுப்பிரமணியன் சுவாமி சொல்கிறார். மத்திய அரசாங்கம் மீனவர் விவகாரத்தில் விளக்க வேண்டிய அம்சங்கள், விளக்க வேண்டிய நிலைப்பாடுகள் இருக்கவே செய்கின்றன அப்படின்னா மாற்று கருத்து கிடையாது. இலங்கை அதிபர் ராஜபக்சா படகுகளை விடுவிக்க முடியாது என்று சொல்கிறார். மீனவர்கள் மீன்வளத்தை அழிக்கிறார்கள், இந்திய மீனவர்கள் அழிக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். டாக்டர் சுப்பிரமணியன் சுவாமி சென்ற வாரம் கொடுத்திருக்கக்கூடிய பேட்டியெல்லாம் பெரிய சர்ச்சையானது. இதில் மத்திய அரசாங்கத்துடைய நிலைப்பாடு என்ன, தேசிய பாஜகவுடைய நிலைப்பாடு என்ன? இந்த கேள்வி இன்னும் கேள்வியாகவே இருக்கிறது. இதற்கு விடை கிடைக்குமா பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு அன்பழகன், திரு பந்துட்டி வேல்முருகன், திரு நாராயணன் மற்றும் பார்த்த நேயர்களுக்கு நன்றி. ஆயுத எழுத்து நீட்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். கிரானைட் கனிம மணல் கொள்ளை குறித்து
விசாரிக்கிறதுக்காக சகாயம் IAS-ஐ நியமித்திருக்கிறது நீதிமன்றம். இதை விசாரிப்பதற்கு அவரை நியமித்திருக்கிறது. ஒரு வழக்குல டிராபிக் ராமசுவாமி அவர்கள் தாக்கல் செய்திருக்கக்கூடிய இந்த வழக்குல இந்த உத்தரவை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. இது பல கேள்விகளை எழுப்புகிறது. ஒரு அதிகாரியை உயர்நீதிமன்றம் இந்த அதிகாரியை விசாரிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. இதற்கு முன்னுதாரணங்கள் இருக்கிறதா? இது சரியான ஒரு முன்னுதாரணங்களோடு இருக்கக்கூடிய விஷயம் தானா? இது ஒரு அரசாங்கத்துடைய நடைமுறையில தலையிடுவதான ஒரு விஷயமாக பார்க்க வேண்டுமா? பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. இதை தாண்டி அதிகாரிகள் அடிக்கடி இடமாற்றப்படுவது பற்றியும் சில கேள்விகளை நீதிமன்றம் எழுப்பியிருக்கிறது. IAS அதிகாரிகள் அசோக் கெங்கா அப்படிங்கிற ஒரு அதிகாரி ஹரியானா மாநிலத்தில் அடிக்கடி இடமாற்றம் செய்யப்பட்டது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திய. அதுபோல அதிகாரிகள் அடிக்கடி இடமாற்றுவது அப்படிங்கிறது உகந்த நடவடிக்கை தானா? அதுல மறுபரிசீலனை தேவையா? இந்த கேள்விகள் எழுந்திருக்க இதைத்தான் ஆயுத எழுத்து நீட்சியில் விரிவாக விவாதிக்க இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய பங்கேற்கிறார்கள் முன்னாள் IAS அதிகாரி திரு முருகன் அவர்களும் சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தை சேர்ந்த திரு செந்தில் ஆறுமுகம் அவர்களும். என்னுடைய முதல் கேள்வி திரு முருகன் அவர்களுக்கு, நீதிமன்றம் இது போன்ற கேள்வியை ஏன் ஒரு அதிகாரி இந்த இவ்வளவு முறை அதிகமாக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை இந்த விவகாரத்தில் எழுப்பியிருக்கிறது. டிராபிக் ராமசுவாமியுடைய பெட்டிஷன்ல இந்த விவரம் இருந்தாலும் கூட அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரி இது சார்ந்த விஷயத்தை நீதிமன்றத்துக்கிட்ட எழுப்பாத போது, முறையிடாத போது இந்த கேள்வியை நீதிமன்றம் எழுப்பியிருக்கிறது. இதை எப்படி பார்க்கிறீங்க? நான் தெளிவாவே இதை எக்ஸிகியூட்டிவ் அத்தாரிட்டியில ஜுடிஷியரி இன்டர்ஃபியர் பண்றதா தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நமது அரசியலமைப்பு சட்டத்தில் ரொம்ப தெளிவாவே கிளீனா டிவைட் பண்ணதுல ஜுடிஷியரி, எக்ஸிகியூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேச்சர்னு இருக்கு. அவங்க இந்த மாதிரி ஒரு கேள்வியை எழுப்பி நீங்க யாரையும் டிரான்ஸ்பர் பண்ணக்கூடாது, நீங்க இதை பண்ண அதை பண்ணு சொல்றது இன்டைரக்ட்லி இன்டர்ஃபியரிங் இன் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் நான் நினைக்கிறேன். திரு செந்தில் ஆறுமுகம் கிட்ட உங்களுடைய முதற்கட்ட கருத்தை கேட்க இருக்கின்றேன். கிரானைட் விவகாரம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விவகாரம், எல்லாருடைய ஒரு கன்சர்ன்ஸையும் எழுப்பிய விவகாரம் என்றாலும் கூட நீதிமன்றம் இந்த அதிகாரியை நியமிங்க, அதே போல ஏன் இத்தனை முறை இடமாற்றம் செய்றீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புவதை ஒரு ஜுடிஷியல் ஆக்டிவிசம் என்று பார்ப்பதா இல்ல சரியான விஷயத்தை செய்திருப்பதாக நீங்க பார்க்கிறீங்களா? இல்ல, இப்ப அரசு நிர்வாகம் என்பது மக்களுக்கு எது சரியோ அது செய்யணும். அதுக்காகத்தான் அரசு நிர்வாகம் இருக்கு, அதுக்கு அதிகாரிகள் இருக்கிறாங்க. எங்கு பார்த்தாலும் ஊழல் கொள்ளை அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல ரொம்ப சில அதிகாரிகள் தான் இதை துணிஞ்சு தட்டி கேட்கிறாங்க. 15,000 கோடி ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி மதுரையில கிரானைட் ஊழல் பத்தி வெளிப்படுத்தினார். எத்தனையோ அதிகாரிகள் இருந்தும் சகாயம் IAS தான் முறையா வெளிப்படுத்தினார். அது வெளிப்படுத்தின மே 19, 2012 அதை வெளிப்படுத்துறாரு. அவர் அறிக்கையை கொடுக்கிறார் இண்டஸ்ட்ரியல் செக்ரட்டரி. கொடுத்த உடனே மாத்துறாங்க, 4 நாள்ல மாத்துறாங்க. அப்படின்னா அதுல உண்மை சுடுது. இந்த அறிக்கையில விரிவா கொடுத்திருக்காங்க. அப்ப என்னன்னா, இப்ப நீதிமன்றம் எதை எதிர்பார்க்குதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஊழல் வெளிக்கொண்டு வர வேண்டும். இந்த ஊழலை வெளிக்கொண்டு வருவதற்கு சரியான அதிகாரியாக யார் இருப்பார் அப்படின்னு அவங்களும் பாக்குறாங்க. அவங்க பல்வேறு மீடியா ரிப்போர்ட்ஸ் பாக்குறாங்கல்ல. 23 வருஷத்துல 24 டிரான்ஸ்பர் வாங்கியிருக்காரு. அப்ப எங்கு போனாலும் ஒவ்வொரு அமைச்சர்களும் இவர் நமக்கு பாதகமாக நடந்து கொள்ளணும் பயப்படுறாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியை பரிந்துரைத்தில் என்ன தவறு காண முடியும்? இன்னைக்கு ஊழல் மனித ஒரு சமுதாயத்துல இந்த ஒரு விவகாரம் விசாரிக்கப்பட வேண்டிய விவகாரம் அப்படின்னா பலருக்கு மாற்று கருத்து இருக்குமான்னு தெரியல. இந்த அதிகாரி தான் இதை விசாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு பற்றி தான் கேள்வி. இல்ல, ஏன்னா அதுக்கான முழுமையான ரிப்போர்ட்டை வெளிக்கொண்டு வந்தவர் அவரு தான். ஒண்ணு. ரெண்டாவது, பல்வேறு இடங்கள்ல 1999 அரசாங்கம் ஒரு நேர்மையான நடுநிலையான அதிகாரி அப்படின்னு விடணுமா, இல்ல நீதிமன்றமே இந்த அதிகாரியை நியமிக்கணும்? இல்ல, அரசாங்கத்துக்கு உரிமை இருக்கு. இப்ப நீதிமன்றம் சொல்லுது நாங்க அப்ஜெக்ட் பண்றோம், அவங்க அப்ஜெக்ட் பண்ணட்டும். உண்மையிலே அரசாங்கத்துக்கு இது இல்ல, எங்களுக்கு இதை ஏற்றுக்க முடியாதுன்னு அப்ஜெக்ட் பண்ணட்டும். அரசாங்கத்துக்கு உரிமை இருக்குல்ல. நீதிமன்றம் எந்த அடிப்படையில் சொல்லுதுன்னா, இவரோட பின்னணி என்ன, இத்தனை ஆண்டுகள் அது பன்னாட்டு நிறுவன குளிர்பான மூடினதிலிருந்து மணல் குவாரிகள், பல்வேறு ஊழல்கள், எங்கு ஊழல் நடந்ததையும் அவர் வெளிப்படுத்தியிருக்கார். அந்த அடிப்படையில தான் இதை பாக்குறாங்க. ஏன் இத்தனையோ அதிகாரிகள் IAS அதிகாரிகள் நாட்டில் இருக்காங்கல்ல, ஏன் அவங்க குறிப்பிட்டு சொல்றாங்க அப்படிங்கிறதுக்கு காரணம் இல்லாம இருக்காது. என்ன தவறு என்று கேட்கிறோம். அதாவது சிவில் சர்வீஸ்ல பியூரோகிராசிங்கிறது மேக்ஸ் வீபர் காலத்துல வரைமுறை செய்யப்பட்டது, ஆங்கிலேயர்கள் காலத்தில். அங்க தெளிவா இருக்கு எவ்ரிதிங். இந்த பாருப்பா, தீஸ் ஆர் த ரூல்ஸ், திஸ் இஸ் த ஆக்ட் அண்ட் ரெகுலேஷன், இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது உங்க கடமை அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காங்க. நம்பர் 2, when லெஜிஸ்லேச்சர் எலெக்டட் லெஜிஸ்லேச்சர்ல இருந்து கேபினெட் ஃபார்ம் பண்ணி மினிஸ்டர் வந்த பிறகு மினிஸ்டருக்கு போடுற ஃபைல்லையோ அவர் கேட்கும் போதோ கரெக்டான விஷயத்தை சார்னு சொல்றது, அதோட என்னுடைய கடமை முடிந்து விடுகிறது.
அதையும் மீறி அவர்கள் ஊழல் செய்தாலோ தவறு செய்தாலோ அதை தண்டிக்க வேண்டியது மக்கள் அடுத்த தேர்தலில் அவர்களை தேர்ந்தெடுக்காமல் இருப்பது என்பது நாம் ஒத்துக்கொண்ட ஒரு ஜனநாயக நடைமுறை. ஆனா அதை விட்டுட்டு இடையில நான் சூப்பர்வைஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டம் வந்ததுன்னா இட் இஸ் அண்டர்மைனிங் டெமோக்ரசி அண்ட் கவர்னன்ஸ் என்னுடைய view. ஒரு அதிகாரி ஒரு குறிப்பிட்ட ஆண்டுல 24 முறை பணியிட மாற்றம் செய்யப்படுகிறார் அப்படின்னா அது எப்படி பார்க்கிறது? ஒரு frequency of transfer ஒரே வாரத்துல 3 போஸ்ட்ல போட்டாங்க. நான் ஜாலியா போனேன். ஐ நோ வெரி வெல் நான் இந்த மாதிரி நடந்துகிட்டா அப்படி பண்ணுவாங்க, நான் போயிட்டு தான் இருக்கேன். இப்ப நீங்க இதெல்லாம் பெருசா விளம்பரப்படுத்துற காலகட்டத்தில் இருக்கிறீங்க. நாங்க இருக்கும்போது ரொம்ப கிண்டலா சொல்லுவாங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட்லயே மோசமான போஸ்டுகளா எது, முருகன் எங்கெல்லாம் இருந்திருக்காரு அதுதான் கவர்மெண்ட் அவர் அங்கதான் போடும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னைய மாத்திருக்காங்க, இதோட அதிகமா மாத்திருக்காங்க. என் பயோடேட்டா பத்தி நான் சொல்றேன். எனிவே அந்த மாதிரி மாற்றுவார்கள் என்பதுக்கு பயந்து கொண்டு அமைச்சர்களுக்கு டிரான்ஸ்பர் அப்படிங்கறது ஒரு பனிஷ்மெண்ட் நீங்களும் ஒத்துக்கிறீங்களோ? இது பனிஷ்மெண்ட்ங்கிறத விட ஏன்னா நீங்களே தான் சொன்னீங்க மோசமான போஸ்டுக்கு முருகன் மாற்றப்படுவார் அப்படின்னா அது ஒரு பனிஷ்மெண்ட் பாக்குறீங்களா? இல்ல, டிரான்ஸ்பரை பனிஷ்மெண்டா யூஸ் பண்ற அரசியல்வாதிகளையும் நான் பார்த்திருக்கிறேன். டிரான்ஸ்பர் இஸ் எ நெசசிட்டி. பிகாஸ் இப்ப ஒருத்தர் 3 வருஷத்துக்கு அவர் டென்யூர்ல மாத்தக்கூடாதுங்கிறோம். அவர் 1 இயர்ல தப்பு பண்றாருன்னு வச்சுங்க, மாத்திதான் ஆகணும். பட் ஒரு 2 நாள்ல இல்ல, அதுக்கு குறுகிய காலத்துல அப்படிங்கும்போது என்ன தவறு நடந்திருக்கு? இல்ல, அது என்னன்னு உங்களுக்கு தெரியாது. இப்ப என்ன பிரச்சனைனா, இப்ப இந்த டிவி ஸ்டுடியோல இப்ப நான் பேசுறது அங்க ரெக்கார்ட் ஆகுது, ஐ டோன்ட் நோ. ஆனா தெரியாத விஷயத்த நான் ஒரு குறையா எடுத்து பேசுறேன். முழு விவரங்களும் கேட்டால் அது சொல்லப்படும். இப்ப உதாரணமா காசு மட்டும் வாங்க மாட்டாரு, தவற மட்டும் சுட்டி காப்பாத்துவாரு அப்படிங்கிற 2 குணங்கள் இருந்தாலும் ஒருத்தன் பிரமாதமான அதிகாரி இல்ல. கரெக்டா எல்லா ஃபைலையும் டெசிஷன் எடுக்கிறாரா, கீழே இருக்கிற சபார்டினேட்ஸ ஒழுங்கா வேலை வாங்குறாரா, இதெல்லாம் பார்க்கணும். என்கிட்ட கேட்டா ஊழல் ஒழிப்புங்கிறது இப்ப பெருசா பேசப்படுதே தவிர நல்ல நிர்வாகத்தில் இருக்கின்ற ஐஏஎஸ் அதிகாரிகள் நிறைய விஷயத்தை நல்லா சொல்ல பாருங்க. எனக்கு தெரியும், ஒரு இடத்துல ஒரு தாசில்தார் இன்ஸ்பெக்ஷன் வர்றதுக்கு 15 நாள் ஆகுதுங்க. கேட்டா அன்னைக்கு மந்திரி வேலை சார்ங்கிறது அங்க தப்பு, அதெல்லாம் போட்டுட்டு நீ இந்த இன்ஸ்பெக்ஷனை முடிச்சு அனுப்பிச்சாதான் ஃபைல் அங்க கிளியர் ஆகும். 6 மாசம் கையிலே எடுக்காத ஃபைல்கள் கிட்டத்தட்ட 200 ஃபைல் இருக்கு டெல்லியில. எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்துல அவங்க வேலை செய்யல, அதை கண்டிக்க உண்டான திறமையும் வழிமுறையும் அந்த அரசியல்வாதிகள்ட்ட இல்ல. இதெல்லாம் மக்கள் மன்றத்துல தெரியாது. உங்களை மாதிரி டிவி நடத்துறவங்க பேப்பர் நடத்துறவங்களுக்கு தெரியாது. இது மட்டும் சுவையா இருக்கு, சுவாரஸ்யமா இருக்கு, நம்ம பேசுறோம். திரு செந்தில் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன், அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு குறைகளை ரெட்ரஸ்ல ஒரு frequency of transfers அதிகமா இருந்தா அது இந்த அமைப்பிலேயே ஒரு அப்பலேட் அதிகாரிகள் இருக்காங்க, இல்ல ஒரு அநீதி நியமிக்கப்படுதுன்னா ட்ரைபியூனல் இருக்கு, அதற்கு போலாம். ஆனா நீதிமன்றம் இது சார்ந்த ஒரு பார்வையை கொடுக்க முடியுமா? இல்ல, இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் இது எனக்கு ஏன் டிரான்ஸ்பர் போட்டாங்கன்னா அவர் முறையீடு அவர் கேட்கல. இப்ப ஆக்டிவிஸ்டும் மற்றவங்களும் இப்ப ஏன்னா அவர் ஒவ்வொரு மாவட்டத்தில் செயல்பட்ட பார்த்தா தெரியும். இப்ப நாமக்கல்ல கலெக்டரா செயல்பட்டாரு, மதுரையில கலெக்டரா இருந்தார். அங்கிருந்து அவர் இடமாற்றம் செய்யப்பட்ட பொழுது உள்ளூர் மக்கள் எல்லாம் போர்க்கடி தூக்குகிறார்கள், உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த முடிவுக்கு வர்றாங்க. ஏன்னா அப்ப இவர் போகும் இடமெல்லாம் தூய்மையாகுது. பொதுவா ஐஏஎஸ் அதிகாரிகள் எப்படி எதிர்பார்க்கிறாங்க, அங்க நடக்கும் ஊழலை கண்டுக்க கூடாது, நாங்கள் தரும் உத்தரவுகளுக்கு நாங்க போடுற உத்தரவுக்கு கையெழுத்து போடுங்க, அப்படி பார்க்கப்படக்கூடிய சூழல் தான் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. கோஆப்டெக்ஸ்ல இன்னைக்கு இடம் மாத்தினாரு, அமைச்சருக்கு இடம் வேணும்னு கேக்குறாங்க, காம்ப்ளெக்ஸ்ல கொடுக்க முடியாது, இது விற்பனை வளாகம். அப்ப எந்த ஐஏஎஸ் அதிகாரிக்கு இன்னைக்கு ஒரு தைரியம் இருக்குது? அமைச்சர் கேட்கிறாரு, குற்றச்சாட்டு அவர் வைத்திருக்கிறார். அவர் வைக்கல, எல்லா ஊடகங்களையும் வெளியாகுது, எல்லா ஊடகங்களும் செய்தி வெளியாகுது. இது போல மண்டல மேலாளர் அடிப்படையில் செய்திகளின் அடிப்படையில் இப்படி ஒரு கன்க்ளூஷனுக்கு எப்படி யாரும் வர முடியும்? அப்படி இல்லை, இது அது மட்டும் இல்லையா, இது 1-2 மட்டும் இல்ல. இப்ப மண்டல மேலாளர் கள்ளக்குறிச்சியில தாக்கப்பட்டிருக்கார், கோஆப்டெக்ஸ் அந்த ஆளுங்கட்சியினர் தாக்கப்பட்டது குறித்து விரிவான அறிக்கை எழுதுறாரு, இவர் சீஃப் செக்ரட்டரிக்கு எழுதுறாரு. இது இது குறித்து நடவடிக்கை இதனால் தான் அவர் மாற்றப்பட்டார். மே 19 2012 மதுரையில ரிப்போர்ட் எழுதுறாரு, கிரானைட் 15,000 கோடி ஊழல் இருக்குன்னு சொல்லிட்டு 23ஆம் தேதி மாத்தப்படுறாரு. நாளே நாள் கலெக்டரா மதுரையில இருந்து பிளைட் ஏறி சென்னை வர்றாரு. சென்னையிலிருந்து பிளைட் திருப்பி ஏறப்ப அவர் கலெக்டர் உத்தரவு வருது. ஏன் ஒண்ணு அதே போலதான் இப்ப ஆகஸ்ட் மாசம் இறுதியில ரிப்போர்ட் எழுதுறாரு, மண்டல மேலாளர் இப்படி தாக்கப்பட்டிருக்காரு, இது நியாயம் தானா அப்படி சொன்ன மண்டல மேலாளர் இந்த வாபஸ் பின்வாங்குறாரு. ஏன் எல்லார் முன்னிலையும் நடந்த ஆளுங்கட்சியினால் தாக்கப்பட்ட ஒரு மண்டல மேலாளர் தன்னோட கொடுத்த புகாரை வாபஸ் வாங்குறாரு. அது குறித்து ரிப்போர்ட் எழுதுறாரு. ரிப்போர்ட் கொடுத்த ஒரு வாரம் 10 நாள்ல இவர் மாற்றப்படுறாரு. அப்ப எந்த இடத்துல பாத்தீங்கன்னாலும் சரி, அந்த நிர்வாகத்துக்குள் இருக்கக்கூடிய ஊழலை வெளிப்படுத்தக்கூடிய தருணத்துல
அதனால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் உடனடியாக இழைக்கப்பட்ட அநீதியா பாக்குறீங்க. அதனால எழுப்பப்பட்ட கேள்வி இல்ல. இது என்னன்னா தீபாவளி சமயம், கோஆப்டெக்ஸ்ல தீபாவளி சமயத்துல இப்ப நிர்வாகத்துல எதுக்கு மாற்றம் செய்வாங்க? அது மேல போகணுங்கிறது தானே. தீபாவளி சமயத்துல அந்த நிர்வாகத்தோட தலைமையை மாற்றுறது வந்து முறைதானா? திரு முருகன் தெளிவா ரெண்டு விஷயம் புரிஞ்சுங்க. நான் வந்து ஒரு நேர்மையான அதிகாரி, ஊழலை ஒழிப்பேன், மக்களுக்கு சேவை செய்வேன் அப்படின்லாம் பேசிட்டு எந்த வேலையும் நாங்கெல்லாம் செஞ்சதே இல்லை. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட, நான் கேளுங்க, இவங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க கவர்மெண்ட் சர்வீஸ. எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நான் சரியான முறையில் செய்வேன், நான் தவறு செய்ய மாட்டேன், அமைச்சருக்கு பயப்பட மாட்டேன் இருந்தா என்னை தூக்கி எங்க போட்டாலும் அங்க போய் அந்த வேலையை நல்லா செய்வேன். இதுதான் கரெக்ட் அதிகாரி செய்ய வேண்டியது. நான் இந்த வேலையில இருந்தா என்னை தூக்கி போட்டாங்கன்னு பப்ளிக்ல ஒரு டிபேட் கொண்டு வந்து வேஸ்ட் ஆஃப் டைம். ஏன்னா அந்த அதிகாரம் உள்ளவர்கள் தான் இவர்களை மாற்றுகிறார்கள். அந்த அதிகாரம் உள்ளவர்கள் அதிகார துஷ்பிரயோகம் பண்றாங்கிறது பப்ளிக் தெரிஞ்சிருக்கோம். என்ன பொறுத்தவரை நான் எந்த வேலைக்கு போனாலும் நல்லா பண்ணுவேன். சகாயத்தை எடுத்துங்க, அவர் அங்கேயும் நல்லா பண்ண மாதிரி கோஆப்டேட் நல்லா பண்ணாரு. இப்ப அடுத்த சயின்ஸ் சிட்டிலுமே நல்லா பண்ணோம். அதோட மேட்ரு என்ன? கிரானைட் மணல் கொள்ளை குறித்த ஒரு விசாரணை குழுவை உயர்நீதிமன்றம் அமைத்திருக்கிறது. திரு சகாயம் ஐஏஎஸ் அவர்கள், எல்லோரும் அறிந்த ஐஏஎஸ் அதிகாரியான சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் அதற்கு தலைமை தாங்குகிறார். அவர் தலைமையில் இந்த விசாரணை நடக்கிறது. சில கேள்விகள் எழுப்பியிருக்க இதைத்தான் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் விரிவாக பேசி வருகின்றோம். இப்போ அவர் ஒரு அரசு பொறுப்பில் இருக்கிறார், அதாவது சயின்ஸ் சிட்டியுடைய வைஸ் பிரசிடென்டாக இருக்கிறார். இப்போ இந்த ஒரு விசாரணை குழுல அவர் வந்து இது விசாரணை அறிக்கை கொடுக்கணும். அரசாங்கம் ஏற்கனவே அவர் பொறுப்புல இருக்கிறது, அதை அவர் செஞ்சிட்டு இருக்காரு. இப்போ இந்த ஒரு கிரானைட் குறித்தும் மணல் கொள்ளை குறித்தும் விசாரணை குழு செய்யணும்னா ஏற்கனவே அரசாங்கம் அவரை நியமித்திருக்கக்கூடிய அந்த பணியை அவரால் எப்படி செய்ய முடியும்? நியாயமான கேள்விதான். வந்து கோர்ட் வந்து ஒரு வகையில் வந்து அவர்கிட்ட ஒப்பீனியன் கேட்டிருக்கலாம். இவர் வந்து சகாயம் அவர்கள் வந்து செய்யறது தயாரா இருந்தா வந்து நாங்கள் வரவேற்கிறோம் அப்படிங்கிற கருத்துக்கோடு சொல்லியிருக்கலாம். இது வந்து அவருக்கான பணி சுமையை கூடுதல் தான் ஆக்கும். ஏன்னா வந்து இப்ப சயின்ஸ் சிட்டி இப்பதான் புதுசா இதுல இருந்து அவர் விடுவிக்கப்படுவாரா? அந்த சயின்ஸ் சிட்டில இருந்து விடுவிக்கப்படுவாரான்னு நிர்வாக காரணங்கள் என்னன்னு நமக்கு தெரியல. ஆனா என்னன்னா நம்ம அதை எப்படி பார்க்கலாம்னு சொன்னா அவருக்கு கூடுதல் பணிதான், ஆனால் அதை செய்வதற்கு அவர் பொருத்தமானவர். அந்த ஆங்கிள் நம்ம அதை பார்க்கலாம். அந்த முடிவை அவருடைய எம்ப்ளாயரான அரசாங்கம் தானே எடுக்கணும். எடுக்கணுமா, யார் எடுக்கணுங்கிறது அரசாங்கம் தான் முடிவு எடுக்க போது. நீதிமன்றம் ஒரு கருத்து சொல்லியிருக்கு, இப்படி இவரை போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அரசாங்கத்துக்கு எல்லா விதமான ஆர்டர் போட்டிருக்காங்க. அரசாங்கத்தை அப்ஜெக்ட் பண்ணலாம். இது வந்து இதுக்கு அப்ஜெக்ஷனுக்கு இதே இடமே இல்லைன்னு சொல்ல முடியாது. அரசாங்கம் விரும்பினா அவங்க அப்ஜெக்ட் பண்ணிக்கலாம். தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹிஸ்டரியில ஃபர்ஸ்ட் டைம் அது நடந்திருக்கு. இந்த மாதிரி போனா இது ஒரு பேட் பிரசிடென்ட செட் பண்ண மாதிரி ஆயிரும். அதாவது நீங்க சொன்ன மாதிரி இப்ப வந்து கமிஷன் போட்டிருக்காங்க ஹைகோர்ட்ல, ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜோ அல்லது ஒரு ஆக்டிங் ஜட்ஜோ லாயரோ போட்டு திஸ் கமிஷன் வில் கோ இன்டு ஆல் த irregularities and regularities in the mines சொல்லி போட்டு மக்கள் எல்லாம் அவர்கிட்ட போய் முறையிடலாம்னு சொல்லி அவர் சிட்டிங்லாம் பண்ணி இது ரொம்ப ரொட்டீனா நடக்கிறது எல்லா ஸ்டேட்லயும். நம்ம ஸ்டேட்லயும் நிறைய நடந்திருக்கு. நாங்களே அப்படி ஒரு கமிஷன்ல இருந்திருக்கிறோம், பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன்ல. அந்த மாதிரி செய்ய வேண்டிய ஒரு இடத்துல இந்த குறிப்பிட்ட ஆளை போடுங்கன்னு சொல்றது ஒரு பேட் பிரசிடென்ட் நம்ம செட் பண்றோம். அடுத்தால ஜுடிஷியரி அவுட் ஆஃப் த பாக்ஸ் அவங்க செஞ்சிடல. இதற்கு ஏற்கனவே அவர் வந்து இந்த ஒரு விரிவான அறிக்கையை இந்த விவகாரம் சார்ந்தே கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம பெட்டிஷனரும் கூட இதையே தான் ப்ரே பண்றாரு. இதை வந்து கேட்கவும் தான் சொல்றேன். அந்த பெட்டிஷனருடைய மோட்டிவேட்டட் ஸ்டேட்மெண்ட்னு நான் நினைக்கிறேன். எப்படின்னா நீங்க இதுல ஊழல் நடக்குன்னா சகாயம் வந்து ஒரு இதுல இன்வால்வ் ஆயிருக்காரு, அவர் வந்து கலரபிள் எக்ஸசைஸ் பண்ணுவாருன்னு டிஃபென்ஸ் பண்றவங்க சொல்லலாம். இப்ப நான் வந்து ஒரு இடத்துல வந்து கள்ளத்தனமாக மினரல்ஸ் எடுக்கப்படுகிறது, கிரானைட் வெட்டி எடுக்கிறது சொல்ற ஒரு அதிகாரியா இருந்தால் அடுத்து என்னையே ஒரு கமிஷன்ல போட்டா அந்த கிரானைட் நான் இல்லன்னு சொல்றவங்க ஒன் சைடட் வியூன்னு நினைப்பாங்க. அதை விட மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் பத்தியும் கிரானைட்ஸ் பத்தியும் மிக நன்றாக தெரிந்த சீனியர் ஆபீசர்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க. அவர்களை நியமிச்சிருக்கணும். அவர்கள் இல்ல, அவர்களை நியமிக்க கவர்மெண்டே வந்து நியமிக்கும் ஒழுங்கா போட்டா. இப்ப நீங்க நியமிச்சிருக்கீங்களா, இவரு அந்த யாரு பாதிக்கப்படுறாங்களோ அவங்க ஒரு கிரிவான்ஸ். இத மாதிரி விஷயங்கள்ல ஜுடிஷியரி வந்து நியூட்ரலா இருக்கிறது எப்பவுமே நல்லதுங்கிறது. மாறுபடுறீங்களா செந்தில்? இல்ல, அதாவது வந்து இப்ப வந்து நீதிமன்றம் ஏன் இதை சொல்றதுக்கு முன்னாடி சொன்ன பின்னணி இருக்குது. அதாவது ஜுடிஷியல் ஆக்ட் விஷயத்துல வந்து இல்ல நீதிமன்றம் இப்படி தலையிடுறது தவறுன்னு சொல்லலாம். இது என்னன்னு கேட்டீங்கன்னா மக்கள் மன்றத்துல வந்து இன்னைக்கு மக்கள்கிட்ட கேளுங்களேன், தமிழ்நாடு முழுக்க மக்கள்கிட்ட கேளுங்க சகாயத்தை போட்டது சரியா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சரின்னு சொல்லுவாங்க. ஜனநாயகத்துல இருந்து மக்கள் என்ன சொல்றாங்களோ அதுதான் தீர்ப்பு. இன்னைக்கு அத்தனை மாவட்ட மக்களும்
குறிப்பா மதுரையில இந்த ரிப்போர்ட்ல அவர் விரிவா எழுதியிருக்காரு. அதுல வந்து பாதிக்கப்பட்ட விவசாயிகள், அங்க வந்து சூறையாடப்பட்ட கண்மாய்கள், அங்க எவ்வளவு கால்நடைகள் வந்து அதனால அங்க பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகள் இன்னைக்கு அவங்க கேள்வி சொல்லலாம், சகாயத்தை போட்டிருக்காங்க. கண்டிப்பா வந்து இதுக்கு வந்து ஒரு விடிவு கிடைக்கும். யார் வந்து குற்றவாளிகளோ அவங்க தண்டிக்கப்படுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை கிடைக்கும். அதாவது வந்து நீதிமன்றம் வந்து சில விஷயங்கள்ல வந்து மாறுபட்ட கருத்துக்களை வெளியிடுது. அது வந்து அது ஒரு வேற ஒரு விவாதம். இப்ப நம்ம இதை எப்படி பார்ப்போம்னா, இதனால் வந்து மிகப்பெரிய பாதகம் ஏற்பட போகுதா, சகாயத்தை போட்டதுனால வந்து இல்ல அது வந்து அவர் வந்து மிகப்பெரிய அதனால ஒரு பாதிப்பு ஏற்படுது, அப்படி கிடையாது. சமுதாயத்துக்கு நாளைக்கு என்னது, யாரெல்லாம் மிகப்பெரிய குற்றவாளிகளோ யாராலையும் கை வைக்க முடியாது அப்படின்னு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அரசியல் பின்புலம் உள்ளவர்களை எல்லாம் துணிந்து வந்து கேள்வி கேட்கக்கூடிய ஒருத்தரை வந்து போட்டிருக்காங்க. அப்போ வந்து சமுதாயத்துக்கு இது நல்லதுதான் நடக்க போகுது. நம்ம அந்த கோணத்தில் பார்க்கலாம். ஒரு சர்விங் ஐஏஎஸ் அதிகாரி ஒரு முக்கியமான பொறுப்பு இருக்கு. உயர்நீதிமன்றம் சொல்லும் போது அப்போ நாளைக்கு இன்னொரு ஹோட்டல்ல எல்லாம் நிறைய கலப்பு பண்டங்க செய்யறாங்க, மக்கள் ரொம்ப சஃபர் பண்றாங்க, அதனால ஒரு ஆபீசரை போடுங்கன்னு நான் ஒரு கேஸ போட்டு அதுக்கு ஒரு ஆபீசரை போடுங்க. நீங்க யூ ஆர் அட்மினிஸ்ட்ரிங், நீங்க நிர்வாகத்தில் வந்து தலையிடுகிறீர்கள் என்பது என்னுடைய கருத்து. அப்படி ஆரம்பிச்சா எண்டே கிடையாது. தம்பி வந்து பிரமாமா சொன்னார் பேசிட்டு போது, நாங்க சட்ட பஞ்சாயத்து செய்யலாம், வெரி குட், நீங்க பண்ணலாம். ஆனா இது உடனே சட்ட பஞ்சாயத்துங்கிறவங்கள முக்கியமான ஆளுங்கள்லாம் போய் தாலுகா ஆபீஸுக்கு வெளியே இருந்துகிட்டு அங்க என்னென்ன ஊழல் நடக்கு, எண்டே கிடையாது. இதுக்கு எண்டே கிடையாது. நீங்க இன்டர்ஃபியரிங் இன்டு ரெகுலர் ப்ரொசீஜர்ஸ் விச் இஸ் அப்கோர்ஸ் ஊழல் நடப்பது உண்மை, தவறு நடப்பது உண்மை. ஆனால் அதை களைவதற்கும் தடுப்பதற்கும் அதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு. கரப்ஷன் இதுல விஜிலன்ஸ் ஆக்ட் இருக்கு, அதுக்குன்னு ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் 450 பேர் இருக்காங்க, அவங்கள ஆக்டிவேட் பண்ணலாம், எவ்வளவோ பண்ண முடியும். இது ஒரு ஆளு அவரை வச்சு நம்ம பண்ணும்போது அவருக்கும் அது சரிப்படாது. அதனால் பாதிக்கப்பட்ட எதிர்கட்சின்னு ஒண்ணு இருக்கு, இதுல அவங்களுக்கு ஒரு நியாயம் இருக்குல்ல, அப்ப அவங்களுக்கு கேட்கணும்ல. அப்ப அவங்க சைடு யாரு ஒரு கமிட்டி போடுறீங்களா? இவர் கூட அந்த யாரு மணல் கொள்ளை அடிக்கிற அவரையும் போட்டுருமா? 2 பேரும் போட்டு ஒரு காமன் பற்றி விசாரிக்கிறதுக்கு தான் இந்த கமிட்டி இல்ல. அந்த விசாரணை பண்ணுவதற்கு அரசுக்கு இவங்க உத்தரவிட்டா ஒரு கமிஷன் போடும்போது அழகா ஒரு நல்ல ஹானஸ்ட் ரிட்டையர்டு ஜட்ஜை போட்டுக்கலாமே. இது பிரமா பண்ணுவார ஒரு பேட் பிரசிடென்ட். இது வந்து எக்ஸிகியூட்டிவ்ல தலையிடுவதாக கிடையாது. திரு முருகன் பார்க்கிறார். மறுக்கிறீங்க உங்களை இறுதிவாதம்? கண்டிப்பா வந்து இதனால வந்து இப்ப இத்தனை ஆண்டுகளா கிரானைட் கொலை நடக்குது. இப்ப மட்டும் இல்ல, இத்தனையோ ஆண்டுகளா கிரானைட் கொலை நடந்திருக்குது. யாரால இப்ப வெளியில் வந்துச்சு இந்த விவகாரம் வந்து வெளிச்சத்துக்கு வந்து இன்னைக்கு விவாதத்துக்கு வந்து நிக்குதுன்னா யாரால வெளியே வந்துச்சு? சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் துணிஞ்சு வந்து அவரோட உயிருக்கு பல வகையிலும் பார்த்து முடியுமா? ஒரு அறிக்கையினால வெளியில வருது. இந்த அறிக்கையில தகவல்கள் அறிக்கை எத்தனையோ அதிகாரிகள் கொடுத்திருக்கலாமே. ஏன் சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் தான் இதை கொடுக்கிறாரு? மற்றவங்க இத்தனை வருஷம் எத்தனையோ ஐஏஎஸ் அதிகாரிகள் வேலை செஞ்சிருக்காங்களே. ஏன் அவங்க வந்து 15,000 கோடி 3 குவாரியை கனெக்ட் பண்ணி பார்த்தல 25-30 கோடி ஊழல்ங்கிறாங்க. 90-100 குவாரிக்கு மேல இருக்குது, 15,000 கோடிக்கு மேல ஊழல் நடந்திருக்குது. இத்தனை ஆண்டுகள் எத்தனையோ ஐஏஎஸ் அதிகாரிகள் இருந்தாங்களே, ஏன் அவங்க வெளியில் கொண்டு வரல? ஒருத்தர் வெளியில் கொண்டு வந்திருக்காரு. நீதிமன்றம் வந்து அவரோட நேர்மைக்கு தைரியத்துக்கு அத்தாட்சி கொடுத்து நீங்க இன்னும் துணிஞ்சு விசாரிங்க, மொத்த ஊழலை வெளிக்கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. வரவேற்போம். இது சரியானது அப்படிங்கிற ஒரு பார்வையும் இது தவறான முன்னுதாரணம். அதாவது அரசாங்கத்துடைய செயல்பாட்டில் நீதித்துறையுடைய தலையீடு என்று திரு முருகன் அவர்களும் பார்க்கிறார்கள். பார்க்கும் திரு சகாயம் அவர்கள் இன்னும் அந்த உத்தரவு எனக்கு கிடைக்கப்பெறல, இன்னும் பார்க்கல என்று தந்தி டிவிக்கு அளித்த ஒரு பேட்டியிலும் சொல்லியிருக்கிறார். தொடர்ந்து இந்த விவகாரத்தை தொடர்ந்து ட்ராக் செய்வோம். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு செந்தில் ஆறுமுகம் அவர்களுக்கும் திரு முருகன் ஐஏஎஸ் அவர்களுக்கும் பார்த்த நேர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். வணக்கம்.